ஹரிஷ் வாக்கு கொடுத்ததால் வைரவேல் மீண்டும் ஆற்றை கடக்கும் தன் பயணத்தை தொடங்கினார். கொஞ்ச நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ என ஜீவாவிடம் சொன்ன ஹரிஷ் மறைவான இடத்தை தேடி சென்றார். பின் தன்னுடைய பேக்கில் இருந்து மெரனின் விளக்கையும் மோதிரத்தையும் எடுத்தவன் அதை ஒன்றுடன் ஒன்று உரசினார். பின்பு மனதை அமைதிப்படுத்தி கண்களை மூடி உட்கார்ந்தவன் சில நொடிகளில் அவருடைய உலகத்திற்குள் நுழைந்தார். அங்கே ஆற்றின் கரையோரமாக ஒரு சேரில் அமர்ந்திருந்தார் மெரன். இவருடைய உலகம் அவர் ஆசைப்பட்டது போலவே அழிச்சென்று தூய்மையாக இருந்தது. என்ன ஹரிஷ், யுத்த காலத்தை பாதியில விட்டுட்டு என்ன தேடி வந்திருக்க? அவருடைய குரலில் கேலி தெரிய, அதை நீங்க யுத்தம்னு நினைக்கிறீங்களா? ஒரு தனி மனிதனோட பேராசை நிறைய பேரோட உயிரை பழிவாங்குது. அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. கேட்டபடி அவர் முன்னால் வந்து நின்றான் ஹரிஷ். நீதான் அவன் நதியை கடக்கிறத தடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டியே, இனி என்ன செய்ய முடியும்? மெரன் ஒரு கூர்மையான பார்வையுடன் கேட்க, அது எனக்கு நேரம் தேவைப்பட்டுச்சு. நான் தடுக்க மாட்டேன்னு தான் வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா அவர் அந்த நதியை கடக்காம இருக்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கும், அதை சொல்லுங்க. அவனும் நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். மெரன் அமைதியான புன்னகையுடன் தன் முன்னால் இருந்த தண்ணீரை பார்த்து கொண்டிருக்க, நிஜமாவே அந்த நதிகளை கடந்துட்டா அவருக்கு ஆதிசேஷனோட சக்திகள் கிடைச்சிருமா? ஹரிஷ் சந்தேகத்துடன் கேட்டான். ஆமா, அந்த வரலாற்று கதையை நீ படிச்சது இல்லையா? யார் ஆதிசக்தி நதி, ஆதிசேஷ நதி ரெண்டையும் கடக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். ஆனா வைரவேல் கனவு காண்ற மாதிரி அது சாகா வரமெல்லாம் இல்ல. இந்த உலகத்துல அப்படி ஒரு வரம் யாருக்குமே கிடைச்சதில்லை. அப்படி கிடைச்சாலும் அதை வச்சு அவங்களால சந்தோஷமா வாழ முடியாது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. உயிர்களோட இயற்கை நியதியே ஒன்று அழிஞ்சு இன்னொன்னு பிறக்கிறதா. என்ன, அவன் குரு ருத்ரவேந்தர் மாதிரியான ஆளுங்க மத்தவங்களை விட கொஞ்சம் கூடுதல் வருஷங்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஆனா அவங்களும் சந்தோஷமால அந்த வாழ்க்கையை ஏத்துக்கல. தங்களோட கடமையை முடிக்காதனால இன்னும் அவங்களுக்கு சுமையா இருக்கிற அந்த உடலோட பூமியில சுத்திட்டு இருக்காங்க. என்ன பாரு, அந்த உடலை விட்டு நீங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன்னு. இந்த உலகம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, இங்க நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன் என்றவர் ஒரு கணம் இடைவெளி விட்டு பின் தொடர்ந்தார். என்னோட ஆன்ம பலம் தீரும் போது இதுக்கும் ஒரு முடிவு வரும். அப்போ நான் காத்தோட காத்தா முழுசா கரைஞ்சிருப்பேன். ஆனா அதுக்குள்ள என் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்திருப்பார். அது உன் குரு ருத்ரவேந்திரா கூட இருக்கலாம். ஆழ்ந்த குரலில் சொல்லிக்கொண்டே வந்தவர், அந்த நதிகளை கடக்கிறதுனால ஒருத்தரோட சக்தி இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாகும். 5 தலை நாகமான ஆதிசேஷனோட பரிபூர்ணமான அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த முட்டாள் ஒரு விஷயத்த சுத்தமா மறந்துட்டான் என்றபடி திடீரென சத்தமாக சிரித்தார். அப்படின்னு விஷயத்த மறந்துட்டாரு? ஹரிஷ் ஆர்வத்துடன் கேட்க, அப்படி யார் வேணாலும் அந்த நதியை கடக்கலாம்னா இத்தனை வருஷத்துல எத்தனையோ பேர் அதை கடந்து சக்தி அடைஞ்சிருப்பாங்கல்ல. அவர் குறிப்பாக எதையோ உணர்த்த முயற்சித்தார். அதுக்காக தானே அவர் இவ்வளவு வருஷம் தவ செஞ்சாரு. அது மூலமா உடல் வலிமையையும் ஆன்ம பலத்தையும் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தானே இந்த நதியை கடக்க முயற்சி பண்றாரு. ஹரிஷ் கேள்வி எழுப்ப, அந்த நதியை கடக்க வெறுமனே உடல் வலிமை மட்டும் போதும்னு நீ நினைக்கிறியா ஹரிஷ் என அவனையே திருப்பி கேட்டார் மெரன். அவர் எதையோ தனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார் என்பதை உணர்ந்தவன் அமைதியாக அவர் சொன்னதை பற்றி யோசித்தான். அப்படின்னா வேற என்ன தேவை? மன வலிமை. ஹரிஷ் கேள்வி எழுப்ப, ஆமா, அந்த நதியை கடக்க உடல் வலிமை மட்டும் போதாது, அதை கடக்கணும்னா 3 விஷயம் தேவை. மெரனிடமிருந்து பதில் வந்தது. ஹரிஷ் கவனமாக அவரை பார்க்க, உடல் தூய்மை, மன தூய்மை, ஆத்ம சமநிலை. அவர் சொல்ல ஹரிஷின் புருவம் சுருங்கியது. வைரவேலுக்கு உடல் வலிமை இருக்கலாம், ஆன்ம பலத்தையும் அதிகரிச்சிருக்கலாம். ஆனா மனசு? மெரன் சிரித்தார். அவனோட பேராசை, பழி உணர்ச்சி, அகம்பாவம் அதெல்லாம் சேர்த்து அவன் ஆதிசேஷ நதியில மூழ்கடிக்கும். அவர் மேலும் கூற, மூழ்கடிக்கும். ஹரிஷ் நம்ப முடியாமல் பார்த்தான். ஆமா, அந்த நதி தண்ணீரால மட்டும் நிரம்பி இருக்கல, அது தர்மத்தால நிரப்பப்பட்டது. யாரோட மனசு கனமா இருக்கோ அவங்கள அந்த நதி ஏற்காது. அவர் அழுத்தத்துடன் சொல்ல ஹரிஷின் கண்களில் புரிதல் வந்திருந்தது. அப்படின்னா நான் அவரை தடுக்கவே வேண்டாம், அவர் தன்னோட அகம்பாவத்தால தானா விழுவாரு, அப்படிதானே? ஹரிஷ் உற்சாகத்துடன் அவரை பார்க்க, மறுப்பாக தலையசைத்த மெரன் அவனை தன்னை நோக்கி வர சொல்லி அழைத்தார். முன்னால் வந்த ஹரிஷ் அவருடைய காலடியில் மண்டியிட்டு அமர மெரன் அவருடைய கண்களை ஊடுருவி பார்த்தார். உன் மனசுல இருக்கிற பதட்டம் இப்ப குறைஞ்சிருச்சா? அவர் கேட்க, ஆமா, கல்பனாவுக்கும் ரங்கராஜுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அதனாலதான் ரொம்ப வேகமா கிளம்பி வந்தேன். அந்த பதட்டத்திலேயே அவசரமா அந்த வைரவேல் கூட மோதி எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமாயிருச்சு. தேவையில்லாம சில உயிர்களும் பலியாயிடுச்சு. ஆனா அந்த சண்டையில ஒரு முக்கியமான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வைரவேல் தனக்கு கிடைச்ச அந்த பானைகளை இப்படியோ உடம்புக்குள்ள கொண்டு போயிட்டாரு. அதுதான் அவருக்கான சக்தியை கொடுக்குது. அந்த பானைகளை வெளியே எடுத்தாதான் அவரோட உண்மையான பலம் என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் அவரை தோக்கடிக்கிறது சுலபமா இருக்கும் நம்புறேன். ஆனா அதுக்காக அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுது. அதனாலதான் நேரத்தை நீட்டிக்கிறதுக்காக அவருக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்தேன். ஹரிஷ் தன் மனதில் இருந்ததை வெளிப்படையாக கூறினார். எனக்கு புரியுது என்ற மெரனின் முகம் திடீரென தீவிரமாக மாற, உனக்கு இந்த ஆதிசேஷனோட சக்தியை அடையணும்னு ஆசை இல்லையா ஹரிஷ் என திடீரென கேட்டார். அப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத ஹரிஷ் திகைப்படைந்தான். அவன் இதுவரை அப்படி ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. இல்ல, எனக்கு தோணல. அவன் அப்போதும் வெளிப்படையாக பேச, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த உண்மைதான், ரொம்ப நல்லவன் ஹரிஷ் என்றார் மெரன். ஹரிஷ் அதற்கு எந்த ரியாக்ஷனும் செய்யாமல் அமைதியாக இருக்க, உண்மையை சொன்னா இப்ப அந்த ஆதிசேஷ நதியை கடக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. உடல் அளவிலையும் சரி, மனசளவிலையும் சரி, நீ ரொம்ப பலமானவன். நீ ஏன் அந்த நதியை கடக்க முயற்சி பண்ணக்கூடாது? அவள் திடீரென பேச்சின் திசையை மாற்ற ஹரிஷ் என்ன பதில் சொல்வது என்று யோசித்தான். ஆனா அதுக்கு தகுதியானவனான்னு எனக்கு தெரியல. நானும் அவ்வளவு தூய்மையானவன்லாம் கிடையாது. எனக்கும் சுயநலன்கள் இருக்கு. என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அதை தாண்டி தான் மற்றது எல்லாமே. அப்புறம் எப்படி என்னால முழு மனசோட அந்த நதியை கடக்க முடியும்? ஹரிஷ் கேட்க மெரன் மீண்டும் வாய்விட்டு சிரித்தார். இன்னுமா நீ உன்ன சுயநலவாதி நினைச்சிட்டு இருக்க? சரி, உன் குடும்பம் சென்னையில தானே இருக்கு. அவங்களை விட்டுட்டு நீ இங்க ஹைதராபாத்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் இவ்வளவு நாளா? மெரனின் வார்த்தைகள் கத்தி போன்று வந்து விழ ஹரிஷால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. அது வந்து நான் முடிக்க வேண்டிய சில பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த 9 பானைகளையும் 7 வைரக்கற்களையும் கண்டுபிடிச்சா ஒரு பெரிய சக்தி கிடைக்கும்னு சொன்னாங்க. பினாக்களுக்கு எதிரான போர்ல அந்த சக்தி உதவியா இருக்கும்னு நினைச்சேன். அவன் வழக்கம் போல உண்மையை கூற
அப்ப கூட இதனால உன்னோட சக்தி அதிகரிக்கும், நீ இந்த உலகத்துக்கே அரசனா மாறலான்னு ஆசைப்படலையா? மெரன் குறுக்கிட்டு கேட்டார். அவரை வினோதமாக பார்த்த ஹரிஷ், நான் இதுக்காக இந்த உலகத்துக்கு அரசனா மாறணும்? எனக்கு தேவையான சாம்ராஜ்யத்தை நான் ஏற்கனவே உருவாக்கிட்டேன். என் குடும்பமும் நானும் அதிலேயே சந்தோஷமா வாழ்வோம். இப்ப நான் போராடுறது இந்த உலகத்தோட அமைதிக்காக. ஏன்னா இந்த உலகத்துல தான் என் குடும்பமும் வாழ்றாங்க. சோ அதையும் முழுசா பொது நலம்னு சொல்லிட முடியாது. ஹரிஷ் அவருடைய கருத்தை மறுத்தான். இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது எது தெரியுமா ஹரிஷ்? அவர் மீண்டும் சம்பந்தம் இல்லாமல் கேட்க ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லாமல் அவரை ஆழமாக பார்த்தான். நீங்க எதையோ சொல்ல நினைக்கிறீங்கன்னு புரியுது, அது என்ன நேரடியாக பேசுங்க. அவன் கூற, உண்மை, இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட சக்தி வாய்ந்தது ஒருத்தன் தன் மனசுக்கு முதல்ல உண்மையா இருக்கிறது தான். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு, அதனாலதான் சொல்றேன், உன்னை விட இதுக்கு தகுதியானவன் வேற யாரும் இல்லை. மெரன் அவனை பிரெயின் வாஷ் செய்வது போல இருந்தது. ஒரு நிமிஷம், இப்ப நான் எந்த விஷயத்துக்காக இங்க வந்தேங்கிறதே மறந்துட்டேன். நான் வைரவேலை தடுக்கிறதுக்கான வழியை தான் கேட்டேன். நான் எப்படி அந்த நதியை கடக்கிறது அப்படிங்கறத பத்தி பேச வரல. நான் அப்படி ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. ஹரிஷ் அவசரமாக கூற மெரனுடைய உதட்டில் புன்னகை விரிவடைந்தது. நல்லா யோசிப்பாரு, நான் கேட்ட கேள்வியில தான் உனக்கான பதிலும் இருக்கு. அவர் மறைமுகமாக கூறினார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஹரிஷ் அவர் சொன்னதை மனதிற்குள் வரிசைப்படுத்தினார். வைரவேலை அவரோட ஆணவமே அழிச்சிரும்னு சொன்னீங்க, அதுல நான் எதுவுமே செய்ய தேவையில்லை தானே? மறுபடியும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நின்றவன் தலையை குலுக்கினான். அப்படி இருந்திருந்தால் இந்த உரையாடல் எப்போதோ முடிந்திருக்கும். இதில் வேற ஏதோ இருக்கிறது. அந்த வைரவேலுக்குள்ள இருக்கிற பானைகளை எப்படி வெளியில் எடுக்கிறதுன்னு கேட்ட ஹரிஷ் ஒரு குறுஞ்சிரிப்புடன் மெரன் நினைவுபடுத்தினார். ஆமா, அவரால் நதியை கடக்க முடியலனாலும் அந்த பானைகள் அவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் யாராலையும் கொல்ல முடியாது, அதுவும் ஆபத்து தான் என்றான் ஹரிஷ். அப்படியே அவன் முயற்சி பண்ணாலும் ஆதிசக்தி நதியை மட்டும்தான் அவனால கடக்க முடியும். என்ன செஞ்சாலும் அவனால ஆதிசேஷன் நதியை கடக்க முடியாது. ஆனா அந்த பானைகளை வெளியெடுக்கணும்னா மனசளவுல அவனை பலவீனமாக்கணும். அந்த பானைகள் அவனோட ஆன்மாவோட இணைஞ்சிருக்கு. அதை வலிமையாக்கணும்னு தான் அவன் தனியா தவம் பண்ணவே போனான். அதனால அந்த பானைகளை வெளியே கொண்டு வரணும்னா அவன் ஆன்ம பலத்தை உடைக்கணும். ஒரு மனுஷனோட ஆன்ம பலம் எப்ப உடையும் தெரியுமா? ஒண்ணு தன்னை விட வலிமையான ஒருத்தனை பார்க்கும்போது, இன்னொன்னு தான் தோத்து போயிருவோமோன்னு பயப்படும் போது. உங்க சண்டை தொடங்கும் போது வைரவேல் தடுமாறுறதுக்கு காரணம் நீ அவனை விட பலசாலியோன்னு நினைச்சதுனாலதான். ஆனா உன்னாலேயே அவனை கொல்ல முடியாதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட தன்னம்பிக்கை அதிகமாயிருச்சு. அதனால அவனோட ஆன்ம பலம் கூடிருச்சு என்றவர் ஒரு கணம் நிறுத்தி ஹரிஷை உற்று பார்த்தார். என்ன சொல்ல வரேன்னு புரியுது அவனுக்கு? அவர் கேட்க ஹரிஷுக்குள் பளிச்சென்று பல்ப் எரிந்தது. நல்லாவே புரியுது. நான் அவரை விட சக்தி வாய்ந்தவன், அதோட அவரால் அடைய முடியாத ஒரு விஷயத்தை என்னால் அடைய முடியும்னு காட்டணும். அப்போ அவரோட ஆன்ம பலம் உடையும். அந்த நேரத்துல அவருக்குள்ள இருக்கிற பானைகளை வெளியில கொண்டு வர முடியும். இப்படிதானே? ஹரிஷ் உற்சாகத்துடன் மெரனை பார்த்தான். அதான் உனக்கே புரிஞ்சிருச்சேன், இனி உனக்கு இங்க என்ன வேலை? மெரன் கேலியாக சொல்ல அடுத்த நொடி அவன் அந்த உலகத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டிருந்தான். பட்டென கண்களை திறந்த ஹரிஷ் சுற்றிலும் பார்க்க ஜீவாவின் பார்வை கவலையுடன் அவன் மீது படிந்திருந்தது. நீ ஓகே தானே ஹரிஷ்? இவ்வளவு நேரம் கண்ணை திறக்காம இருக்கவும் நான் பயந்துட்டேன். அவசரமாக அவன் பக்கத்தில் வந்த ஜீவா கேட்க ஹரிஷ் மென்மையாக புன்னகைத்தான். அந்த சிரிப்பில் இருந்தே அவனுக்கு ஏதோ ஒரு வழி கிடைத்து விட்டது என்பதை உணர்ந்த ஜீவா, அப்படின்னா அவரை நதியை கடக்க விடாம தடுக்கிறதுக்கு வழி கிடைச்சிச்சா? ஆனா நீ வேற அவரை தடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்கியே, அதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்று உற்சாகத்துடன் ஆரம்பித்தவன் கவலையுடன் முடித்தான். உண்மையை சொல்லணும்னா நாம இவ்வளவு நேரம் வேஸ்டா போராடிட்டு இருந்தோம். அந்த வைரவேல் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரால் ஆதிசேஷன் நதியை கடக்க முடியாது. அதுக்கு தகுதியான 3 விஷயங்களுமே அவர்கிட்ட இல்ல. அவரோட கைகள்ல ஏற்கனவே ரத்த கரை படிஞ்சிருக்கு. மனசுலயும் வன்மம், பேராசைன்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. கடைசியா தேவைப்படுற ஆத்ம சமநிலையும் அவர்கிட்ட இல்ல. அதனால அதை பத்தி நாம கவலைப்பட தேவையில்லை. பட் நாம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு என்று ஹரிஷ் வேகமாக அந்த இடத்திலிருந்து வெளியே வந்தான். கல்பனா உட்பட மற்ற எல்லோரும் குழப்பத்துடன் அங்கே காத்திருக்க ஹரிஷ் வேகமாக அவர்களை நெருங்கினான். அதில் கல்பனாவையும் ரங்கராஜையும் மட்டும் தனியாக அழைத்தவன், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, அதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப நேரம் இல்ல, நான் சொல்ற விஷயத்தை மட்டும் சொல்ற நேரத்துல சரியா செஞ்சிருங்க என்ற ஹரிஷ் தன் திட்டத்தை விவரித்தான். அதை கேட்டு அவர்கள் 2 பேரின் கண்களும் விரிய. எனக்கு புரியுதா, இதுல டைமிங் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவரோட உண்மையான பலமும் அதிகமா இருந்தா அதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாம் தொடங்கும். அதுக்கான வாய்ப்பை நாம கொடுக்க கூடாது. நான் சொன்னதை மட்டும் கரெக்டான நேரத்துல செஞ்சிருங்க, இந்த பிரச்சனை எல்லாமே முழுசா முடிவுக்கு வந்துடும். அவன் நம்பிக்கையுடன் கூற இருவரும் தலையை அசைத்தனர். ஜீவா, இதுக்கு மேல லேட் பண்ண டைம் இல்ல, இந்த நதி எங்க தொடங்குதோ அங்க நம்ம போயாகணும் சொல்லிக்கொண்டே ஹரிஷ் திரும்பி பார்க்க அங்கே ஜீவா இல்லை. அதற்கு பதிலாக அவர்கள் வந்த ஜீப் உழுதி கிளப்பிக் கொண்டு அவன் பக்கத்தில் வந்து நின்றது. அடுத்து நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியாதா, அதான் ரெடியா வந்துட்டேன், ஏறு போலாம் ஜீவா கூற. ஒரு நிமிஷம் என்ற கல்பனா ஹரிஷிடம் ஒரு மேப்பை கொடுத்தாள். இதுல ஆதிசக்தி நதியோட தொடக்கம், பாதை எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதிசேஷ நதியோட ஆரம்பமும் குறிக்கப்பட்டிருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் ஆதிசேஷ நதிக்கரையில போய் காத்திருக்கோம். முழுக்க முழுக்க உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும்தான் நாங்க இதை செய்யறோம் ஹரிஷ், கைவிட்டாதீங்க என்றவள் அவர்களுக்கு விடை கொடுத்தாள். இதற்கிடையில் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கியிருந்த வைரவேல் முழு வேகத்துடன் ஆதிசக்தி நதியில் பயணித்துக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென தன் பின்னால் சலனத்தை உணர்ந்தவர் திரும்பி பார்க்க அங்கே கண்ட காட்சி அவரை திகைப்பில் ஆழ்த்தியது. அங்கே ஒரு பெரிய முதலை மீது ஹரிஷ் கம்பீரமாக நின்றிருக்க அது தண்ணீரை கிழித்துக் கொண்டு வேகமாக முன்னோக்கி வந்தது. வைரவேல் மீண்டும் நதியை கடக்கும் முயற்சியில் இருக்க திடீரென தன் பின்னால் அசைவு கேட்டு திரும்பி பார்த்தார். அங்கு ஒரு முதலையின் மீது ஹரிஷ் வந்து கொண்டிருக்க அதை கண்டு திகைத்தவர் பின்பு கோபத்துடன் அவனை முறைத்தார். என்ன தடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்காக பின்னாடியே வர? அவர் ஆவேசத்துடன் கேட்க, இப்பவும் உங்களை தடுக்க வரதா யார் சொன்னாங்க? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆதிசக்தி நதியை கடக்கணும்னு ஆசை இருக்குமா? நானும் இந்த 2 நதிகளையும் கடக்க போறேன். அந்த ஆதிசேஷனோட அருள் கொஞ்சம் எனக்கும் கிடைக்கணுமே. அதற்குள் அவரை நெருங்கி இருந்த ஹரிஷ் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார். அதை கேட்டு இன்னும் அதிர்ச்சி அடைந்தவர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, இல்ல நீ முட்டாளா? நான் இதுக்காக எவ்வளவு வருஷமா தயாரானு தெரியுமா? நினைச்ச உடனே கடக்கிறதுக்கு இது என்ன பாலம் நினைச்சியா என்று ஏளனத்துடன் கேட்டார்.
நான் அப்படி எதுவும் யோசிக்கலையே, என்னால இதை கடக்க முடியும் நம்புறேன், அவ்வளவுதான். ஹரிஷ் தோளை குலுக்கியபடி இயல்பாக பதில் சொன்னார். அது சரி, நீ எப்படி இந்த முதல்ல மேல நிக்கிற? அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுது? அதிர்ச்சியில் இருந்து மீளாதவர் அடுத்த கேள்வியை கேட்டார். இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 2 பேர்ல யாரு முதல்ல இந்த நதியை கடக்குறாங்கன்னு பாப்போமா? சவால் விடுவது போல கேட்ட ஹரிஷ் அவரை தாண்டி முன்னால் சென்றார். அதை பார்த்து அவமானத்தில் முகம் சுருங்கியவர் தண்ணீரில் இருந்து கொஞ்சமாக காற்றில் உயர்ந்தார். ஆனால் அதற்காக அவர் நிறைய ஆற்றல்களை செலவழிக்க வேண்டியிருந்தது. அதை பார்த்த ஹரிஷின் உதட்டோரம் சிரிப்பு தோன்றியது. அவன் எதிர்பார்த்ததை இதைத்தான். முதலில் அவருடைய ஈகோவை தூண்டிவிட வேண்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆன்ம பலத்தை உடைக்க வேண்டும். அப்போதுதான் அவன் நினைத்தது நடக்கும். அப்படியே வைரவேல் கேட்ட கேள்வியையும் நினைத்து பார்த்தான். நதி ஆரம்பிக்கும் இடத்திற்கு ஹரிஷும் ஜீவாவும் வந்து சேர்ந்த போது வைரவேல் கால்வாசி தூரத்தை கடந்திருந்தார். தண்ணீரின் மேல் நடக்கும் வித்தையெல்லாம் ஹரிஷ் கற்கவில்லை. அதற்கு பதிலாக அவனுக்கு வேறொரு சக்தி இருந்தது. அது மிருகங்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன். கண்களை மூடி அந்த நதியில் என்ன மாதிரியான விலங்குகள் இருக்கிறது என பார்த்தான். அவனுக்கு உதவும் வகையில் முதலைகள் இருப்பதை உணர்ந்தவன் அவற்றிடம் தொடர்பு கொண்டான். அதில் ஒரு முதலை அவனுக்கு உதவி செய்ய முன்வந்தது. அதில் ஏறிய ஹரிஷ் ரொம்ப சீக்கிரமாகவே வைரவேல் இருந்த இடத்தை அடைந்து விட்டான். இதை பற்றியெல்லாம் தெரியாத வைரவேலுக்கு உணர்ச்சி கொந்தளிப்பு ஏற்பட்டது. அவர் மெதுவாக தன் நிதானத்தை இழக்க தொடங்கினார். கொஞ்ச நேரத்திலேயே ஹரிஷ் மீண்டும் அவரை முந்த, நீ என்ன கோபப்படுத்தி பாக்குற என்றபடி திடீரென அவன் மீது தன் ஆற்றலை செலுத்தினார். அதிலிருந்து சுலபமாக விலகிக் கொண்ட ஹரிஷ், இது போங்காட்டம், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை இப்ப வரைக்கும் காப்பாற்றுறேன், அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் அதை மீறலாமா என்று கேலியாக கேட்டார். அதை கேட்டு இன்னும் டென்ஷனான வைரவேல், உன்னால உண்மையாவே இந்த நதியை கடக்க முடியும் நம்புறியா என்று அப்போதும் சந்தேகத்துடன் கேட்க ஹரிஷ் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவன் முன்னோக்கி செல்லும் பாதையில் தன் கவனத்தை வைத்திருந்தான். அவன் வேண்டுமென்று தன்னை புறக்கணிக்கிறான் என்பதை உணர்ந்தவர் கஷ்டப்பட்டு தன்னுடைய ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சித்தார். ஆனால் ஹரிஷ் ரொம்பவே அவருடைய பொறுமையை சோதித்தான். தண்ணீரில் விளையாடும் குழந்தை போல அவரை சுற்றி வட்டமடித்து விட்டு மறுபடியும் நேர் போக்கில் சென்றான். ஒருவரை ஒருவர் முந்தும் முயற்சியில் இருவரும் மாறி மாறி முன்னோக்கி போனார்கள். ஒரு கட்டத்தில் ஆதிசக்தி நதியின் விளிம்பு வந்திருக்க அங்கிருந்து தூரமாக நின்றிருந்த கல்பனாவும் மற்றவர்களும் அந்த காட்சியை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். ஹரிஷும் வைரவேலும் கரையை நெருங்கியிருக்க 2 பேரில் யார் முதலில் கரையை அடைவார்கள் என்பதில் ஒரு மறைமுக போட்டி நிலவியது. ஹரிஷை வெறித்து பார்த்த வைரவேலின் முகத்தில் கோபமும் பதட்டமும் அதிகரித்தது. அதே சமயம் ஹரிஷ் அலட்டிக் கொள்ளாமல் நிதானத்துடன் கரையை நோக்கி சென்றார். கரையை நெருங்கியவுடன் வைரவேல் சட்டென தாவி குதிக்க முயற்சித்தார். ஏற்கனவே வேகமாக அந்த நதியை கடக்க வேண்டும் என்பதால் அவர் குறிப்பிட்ட அளவு ஆற்றல் நிலைகளை செலவழித்திருந்தார். அதனுடன் இப்போது கோபமாக வேறு இருந்தவர் நிலை தடுமாறி சட்டென தண்ணீருக்குள் விழுந்தார். அதே சமயம் கரையை ஒட்டி வந்திருந்த ஹரிஷ் தன் வலது காலை எடுத்து தரை மீது வைத்தார். சட்டென அவன் உடல் முழுவதும் ஒரு அதிர்வு பரவியது. முதலை மீது நின்றிருந்தாலும் அவருடைய கால் நதியில் நனைந்தபடிதான் வந்திருந்தது. அதனால் அந்த நதியை கடந்ததற்கான முழு சக்தியும் அவனுக்கு கிடைத்திருந்தது. அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்புடனும் அதை செய்யவில்லை. அதுவே அவனுக்கு பலமாகவும் மாறியிருந்தது. இன்னொரு பக்கம் வைரவேலின் மனதில் இருந்த கோபமே அவருக்கு எதிராக செயல்பட்டது. தண்ணீருக்குள் விழுந்தவர் தன் முன்னால் நீண்ட கையை பார்த்தார். அவர் முன்னால் நின்றிருந்த ஹரிஷ், அச்சோ ஏன் இப்படி விழுந்துட்டீங்க, வயசாயிடுச்சு வேற, கொஞ்சம் பொறுமையா வந்திருக்கலாம்ல என்று போலியான அக்கறையுடன் கூற அவர் வேகமாக அவருடைய கையை தட்டிவிட்டார். யார் வயசாயிடுச்சு, எனக்கா? கர்ஜித்தவர் அப்படியே தண்ணீருக்குள் இருந்து ஒரு அலையை போல மேலே வந்து கரையில் குதித்தார். உடல் முழுவதும் தண்ணீர் சொட்ட கர்வத்துடன் ஹரிஷை பார்த்தவர், இந்த நதியை வேணா நீ எனக்கு முன்னாடி கடந்திருக்கலாம், ஆனா ஆதிசேஷ நதியை கடக்கிறத பத்தி உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படியும் கடைசியில மொத்த சக்தியும் எனக்கு தான் கிடைக்க போகுது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கேயே சொல்றேன், கேட்டுக்கோ. நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்தது உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் மகனை கொண்ட உன்னை எப்படி நான் உயிரோட விடுவேன்? அதனாலதான் வாக்கு கொடுக்கும் போதே உன்னை தவிர மத்த எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுப்பேன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஹரிஷ், நான் இந்த ஆதிசேஷ நதியை கடக்கிற வரைக்கும் தான் உன் உயிர் உனக்கு சொந்தம். எப்போ அந்த சக்தி எனக்கு கிடைக்குதோ அதுக்கப்புறம் உன்னை கொண்டு அந்த ஆதிசேஷ நதி கரையிலேயே புதைச்சிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். அதற்கு மேல் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் மனதில் இருந்த வன்மத்தை எல்லாம் கொட்டி தீர்த்தார் வைரவேல். அப்போதும் சிரிப்பு மறையாத முகத்துடன் அவரை பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷ் அதற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. அப்படியா, வாழ்த்துக்கள். அவர் மேலும் உதாசீனப்படுத்தும் விதமாக அவன் சொல்ல, என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற என அவர் வெறுப்புடன் கூறினார். அந்த நதியை நான் கடக்க முடியலனாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தேவை உங்ககிட்ட இருக்கிற அந்த பானை, அதை எப்படியாவது நான் வெளியில எடுத்தே தீருவேன். அதுக்காக தான் நான் இவ்வளவும் செய்யறேன். மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன், அது சரி, இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, அந்த நதியை கடக்க என்ன மாதிரியான தகுதிகள் வேணும்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா என்று அப்பாவி போல கேட்டான். உண்மையில் அதில் ஒரு சீண்டும் துணி இருந்தது. அது தெரியாமல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த நதியை கடக்க உடல் வலிமை, ஆன்ம பலம் ரெண்டும் தேவை. அது என்கிட்ட நிறையவே இருக்கு. அவர் ஆணவத்துடன் சொல்ல, அப்படியா, அந்த ரெண்டும் இருந்தா நதியை கடக்க முடியுமா? அப்போ ஓகே, என்கிட்டயும் அந்த ரெண்டும் நிறையவே இருக்கு. அவரை போலவே பதில் சொல்லி இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்றினார். வைரவேல் ஒரு ஆணவம் பிடித்த சுயநலவாதியை தவிர அவர் முட்டாள் இல்லை. ஹரிஷ் எதையோ மறைத்து குறிப்பாக பேசுகிறான் என்பதை அவரால் உணர முடிந்தது. அதை பற்றி பேசுவதற்காக அவர் வாயை திறக்க அதற்குள் ஜீப்பில் பயணித்து அந்த இடத்தை வந்தடைந்த ஜீவா, என்னாச்சு ஹரிஷ், எந்த பிரச்சனையும் இல்லையே என்று கேட்டான். அதெல்லாம் இல்ல ஜீவா, இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த நதியை கடக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன தடங்கள் கூட வரல. ரொம்ப சுலபமா இந்த கரைக்கு வந்துட்டேன். அதை விட முக்கியமா கரையில கால் வச்சதும் என் உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி வைப்ரேஷன் பரவிச்சு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஆற்றல் நிலைகள் கூட அதிகரிச்ச மாதிரி இருக்கணும் பாத்துக்கோயேன். வைரவேலை ஓரக்கண்ணால் பார்த்தபடி ஹரிஷ் சொல்ல அவர் திடுக்கிட்டார். ஏனென்றால் கரையில் கால் வைத்த நொடியிலிருந்து இப்போது வரை அவர் அந்த மாதிரியான எந்த உணர்வையும் அடையவில்லை. அதோடு அவர் அந்த நதியை கடப்பது அவ்வளவு சுலபமாகவும் நடக்கவில்லை. அவர் கேலியாக சொல்லியிருந்தாலும் ஒரு பாலத்தில் நடந்து வருவது போல எளிதாக ஹரிஷ் அந்த நதியை கடந்திருந்தார்.
ஆனால் அவர் அதை செய்வதற்கு ரொம்பவே போராட வேண்டியிருந்தது. சொல்லப்போனால் ஒரு யுத்தத்தையே சந்திக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நதியை கடந்த பிறகும் அவர் எந்தவித அதிர்வையும் உணரவில்லை. அப்படி என்றால் இந்த நதியை கடந்தது மூலம் அவருக்கு எந்த புது சக்தியும் கிடைக்கவில்லையா? சந்தேகம் தோன்ற அவர் மனதில் முதல் முறையாக ஒரு நெருஞ்சி முள் குத்தியது. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல், என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன், அவனுக்கு சக்திகளும் குறைவா தான் இருக்கும், அதனாலதான் அப்படி ஒரு அதிர்வை உணர்ந்திருப்பான். நான் அப்படி இல்லை, எனக்கு ஏற்கனவே தேவைக்கு அதிகமா சக்தி இருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி எதையும் நான் ஃபீல் பண்ணல என தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார். அவருடைய ரியாக்ஷனை கவனித்துக் கொண்டிருந்த ஹரிஷும் ஜீவாவும் ஒரு அர்த்தமுள்ள பார்வையை பரிமாறிக்கொண்டனர். என்ன அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? அடுத்த நதிக்கு போற ஐடியா இல்லையா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வாங்க போலாம் சொல்லிவிட்டு ஹரிஷ் முன்னால் நடக்க வைரவேல் போகும் அவருடைய முதுகையே வெறித்து பார்த்தார். அவர் ரொம்ப வேகமாக நதியை கடந்ததால் கருடப்படையைச் சேர்ந்த ஆட்கள் இன்னும் அங்கு வந்து சேரவில்லை. அதனால் அவர் மட்டும்தான் தனியாக நின்று கொண்டிருந்தார். கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் முன்னோக்கி செல்லும் ஹரிஷை பார்க்கும்போது அவர் மனதில் பொறாமை உருவானது. இவனா இவ்வளவு கான்பிடண்டா இருக்கான், இதுல நமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? அவரையும் அறியாமல் வைரவேலின் மன உறுதி கொஞ்சம் கொஞ்சமாக குலைய ஆரம்பித்தது. அவர்கள் 3 பேரும் ஆதிசேஷ நதியின் கரைக்கு வந்தபோது அங்கே மகாசித்த கமிட்டியும் மற்ற ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்களும் தயாராக நின்றிருந்தனர். அவர்களின் கண்களில் பயமும் எதிர்பார்ப்பும் நிறைந்திருந்தது. வைரவேல் அந்த நதியை கடந்துவிட்டால் என்ன நடக்கும் என்ற அச்சம் அவர்களிடம் வெளிப்படையாக தெரிந்தது. கல்பனாவும் ரங்கராஜும் ஹரிஷை முழுதாக நம்பினார்கள். மற்றவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு நேரடியாக அவனுடைய பலத்தை பார்த்திருந்தனர். இருந்தாலும் வைரவேலை அவனால் கொல்ல முடியவில்லை என்பதால் கொஞ்சம் சந்தேகத்துடன் காணப்பட்டனர். ஹரிஷ், வைரவேல் 2 பேருமே ஆதிசேஷன் நதிக்கரையின் முன்னால் தயாராக நிற்க, ஹரிஷ், நீங்க இந்த முடிவுல உறுதியா இருக்கீங்களா? உங்களால ஆதிசேஷன் நதியை கடக்க முடியுமா? ஏன்னா இது ரொம்ப ஆபத்தானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் யாராலையும் அந்த நதியை கடந்து ஆதிசேஷனோட சக்தியை அடைய முடியல. இதுக்கும் அவங்க எல்லாரும் பல வருஷம் தவம் செஞ்சு அவங்களோட ஆத்ம சக்தியை அதிகப்படுத்தினாங்க. நீங்க அந்த மாதிரி எதுவும் செஞ்சிருக்கீங்களான்னு தெரியல. தேவையில்லாம இதுக்குள்ள இறங்கி உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. கல்பனா கவலையுடன் கூற, அதை கேட்ட வைரவேல் நக்கலாக சிரித்தார். இதைத்தான் நானும் சொன்னேன், ஆனா இந்த முட்டாளுக்கு தான் புரியவே இல்லையே. அவர் வன்மத்துடன் கூற கல்பனா அவரை முறைத்தாள். அவளுடைய முகத்தில் சட்டென ஒரு மாறுதல் வந்தது. இவ்வளவு தீய எண்ணங்களோடு இருக்கிற உங்களாலேயே அந்த நதியை கடக்க முடியும்னா ஹரிஷாலையும் அதை செய்ய முடியும். நான் சொன்னதை இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஹரிஷ், கண்டிப்பா உங்களால முடியும். அவள் திடீரென நம்பிக்கையோடு பேச ஹரிஷ் சின்ன சிரிப்புடன் தலையை அசைத்தார். அதே சமயம் அவள் பேசிய வார்த்தைகள் வைரவேலின் மனதில் அடுத்த முள்ளை குத்தியது. தீய எண்ணங்களோட இந்த நதியை கடக்க முடியாதா? அப்படி நான் என்ன தப்பா ஆசைப்பட்டேன்? எனக்கு ஆதிசேஷனோட சக்தி கிடைக்கணும்னு விரும்புறேன். அதுக்காக முழு மனசோட முயற்சி பண்றேன். இவங்க எல்லாரும் என்னோட மன உறுதியை சோதிக்கிறதுக்காக இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. நான் இதுக்கெல்லாம் கலங்க மாட்டேன், என்னால கண்டிப்பா முடியும். அவர் மறுபடியும் தனக்குத்தானே நம்பிக்கை கொடுத்துக் கொண்டார். ஆனால் அவருடைய இன்னொரு பக்கமானது அதை ஏற்காமல் பலவீனம் அடைந்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாட்களாக அவர் மட்டும்தான் நதியை கடக்கும் முயற்சியில் இருந்தார். அதில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அவரை மட்டுமே சாரும். ஆனால் இப்போது போட்டிக்கு ஒருவன் வந்திருக்கிறான். ஒருவேளை அவரால் செய்ய முடியாத விஷயத்தை அவன் முடித்து காட்டிவிட்டால் அதைவிட பெரிய அவமானம் எதுவுமே இல்லை. ஒரு சிறு பையனின் முன்னால் அவர் தோற்று போய் நிற்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு பழைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்றாலும் யாரும் அவரை மதிக்க மாட்டார்கள். அவருடைய தோல்வி காலத்திற்கும் நிலைத்து நிற்கும். அப்படி ஒரு காட்சி கற்பனையில் தோன்ற வைரவேல் முதல் முறையாக தோல்வியின் பயத்தை உணர்ந்தார். ஹரிஷ் அப்படி ஒரு அனுபவத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். என்ன மறுபடியும் கனவு உலகத்துக்கே போயிட்டீங்க? நிஜமாவே இது நீங்க தானா? ஹரிஷ் அவர் முகத்திற்கு முன்னால் கையை அசைக்க அதை பார்த்து அங்கிருந்தவர்கள் சிரித்தனர். அந்த சத்தத்தால் சுயநினைவுக்கு மீண்ட வைரவேல் தன்னை சுற்றி நின்றவர்களை தீயாக முறைத்தார். இந்த சின்ன பையனை நம்பி என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா? என்னைக்கு இருந்தாலும் நான் தான் உங்களோட தலைவன். இல்ல, இந்த மொத்த உலகத்துக்கும் அரசன். கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இவனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் நான் யாருன்னு காட்டுறேன். வெறியோடு முழங்கியவர் வேகமாக முன்னோக்கி சென்று அந்த நதியில் கால் வைத்தார். அடுத்த கணம் அந்த இடத்தில் இருந்த தண்ணீர் மொத்தமும் கருப்பு நிறமாக மாற அவர் தீ சுட்டது போல காலை பின்னால் எடுத்துக்கொண்டார். அதை கவனித்த ஹரிஷின் கண்களில் மின்னல் வெட்டியது. என்னாச்சு வைரவேல்? வீரவசனம் பேசிட்டு போனீங்க, ஒரு அடி கூட உள்ள எடுத்து வைக்க முடியலையோ? அச்சோ, பாவம். அப்புறம் எப்படி நீங்க இந்த நதியை கடக்க போறீங்க? ஜீவா வருத்தப்படுவது போல நடிக்க அவர் சீற்றத்துடன் அவனை பார்த்தார். என்னாலேயே அதை கால் வைக்க முடியலன்னா உன் நண்பனோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசு. அவர் கோபமாக கத்த. அதையும் தான் பாப்பமே, இங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு வைரவேல், இன்னொன்னு என் நண்பர் ஹரிஷ் என்று ஜீவா அவரை கேலி செய்ய கூட்டத்தில் அனைவரும் அவரை பார்த்து சத்தமாக சிரிக்க தொடங்கினார்கள். அதே நேரம் நிதானத்துடன் நதியை நெருங்கிய ஹரிஷ் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தான். எல்லோருடைய இதயமும் வேகமாக துடிக்க அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். ஹரிஷும் வைரவேலும் ஆதிசேஷ நதியில் இறங்குவதற்கு தயாரானார்கள். வைரவேல் நதியில் கால் வைத்ததும் அந்த இடத்தை சுற்றி கருப்பாக மாற அவர் சாக்கடித்தது போல காலை பின்னால் எடுத்துக்கொண்டார். அப்போது நதியை நெருங்கிய ஹரிஷ் தன் முதல் அடியை எடுத்து வைக்க அந்த கருப்பு நீர் இப்போது பழைய நிறத்திற்கு திரும்பியது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி பரவியது. அதை பார்த்து ஜீவா உட்பட எல்லோரும் சந்தோஷமாக கைத்தட்ட வைரவேல் அவமானமாக உணர்ந்தார். வேகமாக தண்ணீருக்குள் இறங்கியவர் முன்னோக்கி செல்ல முயற்சித்தார். ஆனால் அவர் மனதில் இருந்த பொறாமை, கோபம், பழிவாங்கும் வெறி போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் அவரை தண்ணீரின் மேல் நடக்க விடவில்லை. அவருடைய கால்கள் ஆழமாக உள்ளிழுக்கப்பட்டன. தடுமாறியவர் கஷ்டப்பட்டு நேராக நிற்க முயற்சித்தார். அதற்குள் 2வது அடியை எடுத்து வைத்த ஹரிஷ் அங்கே அவனுக்கு உதவி செய்யும் வகையில் ஏதாவது மிருகம் இருக்கிறதா என்று பார்த்தான். ஏனென்றால் நடந்தோ நீந்தியோ அந்த நதியை கடப்பது கடினம்.
ஹரிஷ் கண்களை மூடி அங்கிருந்த மிருகங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிக்க, அதே நேரம் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்ட வைரவேல் ஆத்திரத்துடன் கத்தத் தொடங்கினார். இது அநியாயம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னையே ஏத்துக்க மாட்டேங்கிற? அப்படின்னா நான் இவ்வளவு நாள் செஞ்ச தவம் எல்லாம் வீணா? ஆதிசேஷ பகவானே, நீ நீதிக்கு பேர் போனவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ இருக்கிறது உண்மைனா இப்போதைய முன்னாடி வரணும். எனக்கு உரிய நியாயத்தை வழங்கணும். இந்த நதியை கடக்கிறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் என்னோட ஆற்றல் நிறைகளை வளர்த்திருக்கேன். என் குடும்ப அமைப்பு, ஆஷ்டமோ, செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பல வருஷமா காட்டுல ஒரு மிருக மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல உனக்கு என்ன செய்யணும்? ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? கோபத்துடன் ஆரம்பித்தவர் கலங்கிய குரலில் முடிக்க, அந்த கணம் அவரை பார்த்த மற்றவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது. ஒரு வகையில் அவர் சொல்வது உண்மைதான். இந்த ஆதிசேஷ நதியை கடப்பதை அவர் தன் வாழ்நாள் லட்சியமாக வைத்திருந்தார். அதற்காக நிறைய விஷயங்களை தியாகம் செய்திருந்தார். அப்படி இருக்கும்போது தன்னால் அந்த நதிக்குள் இறங்க முடியவில்லை என்பது அவருக்கு மிகவும் ஏமாற்றத்தை தந்தது. இப்போது 2 பேருமே தண்ணீருக்குள் நின்றிருந்தனர். ஹரிஷை சுற்றி அந்த பிரகாசமான ஒளி மறையாமல் இருக்க, வைரவேல் கால் வைத்திருந்த இடம் இருண்டு போய் காணப்பட்டது. அவர்கள் 2 பேரில் யார் நதியை கடக்கப் போகிறார்கள், அதை எப்படி செய்வார்கள் என்று எல்லோரும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்க, திடீரென அந்த இடம் மொத்தமும் ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு சென்றது. எப்போதுமே இது போன்ற அமைதி ஆபத்துக்கான அறிகுறி என்பதால் ஹரிஷ் எச்சரிக்கையுடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஜீவாவும் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராக இருக்க, நதியின் மையத்தில் தண்ணீரின் சுழல் தோன்ற ஆரம்பித்தது. எல்லோரும் திகைப்புடன் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க, அந்த தண்ணீர் அப்படியே அலை போல மேலே எழுந்தது. அப்படியே அது ஒரு பெரிய பாம்பின் வடிவத்தை எடுத்தது. எல்லோரும் அந்த பாம்பை பார்த்து பிரமித்து போய் நிற்க, ஆதிசேஷ பகவானே, முதலில் சுதாரித்த கல்பனா கையெடுத்து கும்பிட்டாள். அதை பார்த்த மற்றவர்களும் அதை பின்பற்ற ஜீவாவும் தலைகுனிந்து வணங்கினார். நாம இப்ப பாக்குறது உண்மையா? இவர்தான் ஆதிசேஷ பகவானா? அப்படின்னா புராணத்துல இருந்தது எல்லாமே நிஜம்தான் போல. ஒருவன் ஆச்சரியத்துடன் முணுமுணுக்க, முட்டாள், அதெல்லாம் உண்மைன்னு நம்புறதுனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் போராடிட்டு இருக்கோம். இன்னொருவன் அவனை திட்டினார். என்னோட கோரிக்கையை ஏற்று நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வைரவேல் ஒரு பெருமிதத்துடன் வணக்கம் சொல்ல, அந்த பாம்பு வடிவத்தில் இருந்து ஒரு கம்பீரமான குரல் ஒலிக்க தொடங்கியது. வைரவேல், நீ ஒரு வீரன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய நதியை கடப்பதற்கு அது மட்டும் போதாது. நான் எதிர்பார்க்கும் மற்ற தகுதிகள் உங்கள் இருவருக்கும் இருப்பதாக நினைக்கிறீர்களா? அந்த குரல் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்ப, சட்டென லேசாக தலை குனிந்து ஆதிசேஷனை வணங்கிய ஹரிஷ், நிச்சயமாக என்று பதிலளித்தான். அதே நேரம் அந்த பாம்பு வடிவத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருந்த வைரவேல், என்னை விட வேறு யாரும் அதற்கு தகுதியானவர்களாக இருக்க முடியாது ஆதிசேஷா என்று ஆணவத்துடன் கூறினார். உடனே அந்த இடமே அதிலும் வகையில் ஒரு சிரிப்பு சத்தம் எழுந்தது. உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் வைரவேல். ஆனால் என்னுடைய நதியை கடப்பதற்கு நான் உங்களை அனுமதிக்க வேண்டும் என்றால் நான் வைக்கும் 3 சோதனைகளை நீங்கள் கடக்க வேண்டும். உங்கள் இருவரில் யார் அந்த 3 சோதனைகளையும் வெற்றிகரமாக பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களே இந்த நதியை கடந்து என்னுடைய ஆசையையும் சக்தியையும் அடைவார்கள். அந்த குரல் மேலும் கூற, என்ன சோதனைகள் என்று உடனே கூறுங்கள். அவை எவ்வளவு கடினமானவையாக இருந்தாலும் நான் அதை முடித்தே தீர்வேன். மீண்டும் கர்வத்துடன் பதில் சொன்னார் வைரவேல். ஆனால் ஹரிஷோ அமைதியாகவும் நிதானத்துடனும் காணப்பட்டான். அவனுக்கு இது போன்ற சோதனைகள் ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அந்த நதியை கடப்பதை பற்றி மற்றவர்கள் கூறியதை வைத்து பார்க்கும்போது அது நிச்சயம் எளிதான சோதனைகளாக இருக்காது என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அதனால் அவன் உணர்ச்சி வசப்படாமல் அமைதி காத்தான். அவசரப்படாத வைரவேல், முதல் சோதனை சுலபமானதுதான். அதில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும் என்ற ஆதிசேஷ பாம்பு, இந்த நதியை கடப்பதற்கான உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? சக்தியா, பழியா, பாதுகாப்பா, புகழா என்று கேட்டது. சக்தி மற்றும் புகழ். வைரவேலிடமிருந்து அவசரமாக பதில் வர, பாதுகாப்பு, ஹரிஷும் யோசிக்காமல் கூறினான். அதை கேட்டு கேலியாக சிரித்த வைரவேல், நீ ஒரு கோழைன்னு எனக்கு அப்பவே தெரியும் என்றான். அவன் பாதுகாப்புன்னு சொன்னது மக்களோட பாதுகாப்பு. உங்ககிட்ட இருந்து மக்களை பாதுகாக்க தான் அவன் இந்த நதியை கடக்க நினைக்கிறான். உங்களுக்கு தான் அது புரியல. அவருடைய பேச்சில் குறுக்கிட்ட ஜீவா காட்டமாக கூற, மற்றவர்களுக்கும் அப்போதுதான் அவன் சொன்னதன் உண்மையான அர்த்தம் விளங்கியது. தன்னுடைய பாதுகாப்பை பற்றி ஹரிஷ் கவலைப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தில் அவன் இறங்கி இருக்க மாட்டான். அதற்கான அவசியமும் இல்லை. ஏனென்றால் அங்கிருக்கும் யாரும் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் சொந்தமோ பந்தமோ கிடையாது. உங்களுக்கு கிடைக்கும் இந்த சக்தியை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆதிசேஷனிடமிருந்து அடுத்த கேள்வி வர, வேற என்ன, இந்த உலகத்தை ஆழ்வேன். என்னோட பலம் என்ன என்பதை மொத்த உலகத்திற்கும் காட்டுவேன். இப்போதும் வைரவேல் முந்திக் கொண்டு கூறினார். நான் இன்னும் அதை பத்தி முடிவெடுக்கல. பொதுவா எனக்கு கிடைக்கிற சக்திகளை தேவைப்படுற நேரத்துல தேவையுள்ள மக்களுக்கு பயன்படுத்திட்டு வரேன். இனியும் அதை தான் செய்வேன். ஹரிஷ் மெச்சூரிட்டியுடன் பதில் சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல என்றார் வைரவேல். நீங்க என்ன நம்பர்னு நானும் எதிர்பார்த்தேன். சிரித்துக்கொண்டே பதிலடி கொடுத்த ஹரிஷ் மீண்டும் ஆதிசேஷனின் பக்கம் திரும்பினான். இப்போ உங்க மனசுல அதிகமா இருக்கிற உணர்ச்சி என்ன? அது 3வது கேள்வியை முன்வைக்க, பழி உணர்ச்சி. என்னோட மகனை கொண்டவங்களை நான் பழி வாங்கியே தீரணும். வைரவேல் ஆவேசத்துடன் கூறினார். இந்த நதியை கடக்கிறதுக்காக மட்டும்தான் நான் பொறுமையா காத்திருக்கேன். இல்லனா என் மகனை கொண்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் எப்படி இவனை உயிரோட விட்டு வைப்பேன்? அதுல இருந்தே என் மன உறுதி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஹரிஷை ஓரக்கண்ணால் பார்த்தபடி வைரவேல் சொல்ல, இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் என் மனசுல அதிகமா இருக்கிற உணர்வு காதல், அப்புறம் கடமை. என் மனைவி, குழந்தைங்க, குடும்பம், நண்பர்கள், இவங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஹரிஷ் ஒரு நெகிழ்வுடன் பதில் கூறினார். அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஜீவாவுக்கு கண் கலங்கியது. சரி, உங்களுக்கான கடைசி கேள்வி. இதுவரை உங்களோட எதிரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும்போது நீங்க அவங்களை காப்பாத்திருக்கீங்களா என்று கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் ஒருவர் பார்த்துக் கொண்டனர். இப்படி ஒரு கேள்வியை அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த கேள்விகள் அனைத்தும் உங்கள் பதிலுக்கானதல்ல, உங்களின் நேர்மையை சோதிப்பதற்கானது. அதனால் நீங்கள் கூற வேண்டியது உண்மையை மட்டுமே. ஆதிசேஷன் ஒரு அழுத்தத்துடன் கூற, நிறைய முறை. ஹரிஷ் அதை கேட்ட பிறகும் பதட்டமடையாமல் நிதானத்துடன் பதில் சொன்னார்.
அதை கேட்ட வைரவேல் அவனை பார்த்து கேலியாக சிரித்தார். அவர் சொன்னது உன் காதல விடலையா? இந்த கேள்வியெல்லாம் நீ நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக இல்ல, யார் உண்மையை சொல்றாங்கன்னு பாக்குறதுக்காக. இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்டியா? எந்த முட்டாளாவது எதிரி ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்துவானா? இதுலயே நீ சொல்றது பொய்ன்னு தெரியுது என்றவர் திரும்பி, நான் எப்பவும் மத்தவங்களுக்காக நடிக்க மாட்டேன். என் எதிரி ஆபத்துல இருக்கும்போது நான் எதுக்காக காப்பாத்தணும்? அவன் திரும்ப உயிரோட வந்து என்ன கொள்றதுக்கா? நான் நிச்சயம் அப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டேன். அவர் சொன்னதை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் முகம் சுளித்தனர். அது எங்களுக்கே தெரியும். அதுக்காக ஹரி சொன்னது பொய்ன்னு நீங்களா முடிவெடுக்க தேவையில்லை. ஏன்னா அவன் அப்படி எத்தனை பேரை காப்பாத்தி இன்னொரு வாய்ப்பு தந்திருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஃபேக்ட் அப்படி செஞ்சதுனால அவனோட உயிரே ஆபத்துல இருந்திருக்கு. ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா மட்டும்தான் ஹரிஷ் ஒருத்தரோட உயிரை எடுப்பான். ஜீவா ஹரிஷுக்காக வாதாடினான். அதை கேட்ட மற்றவர்களுக்கும் ஹரிஷை நினைத்து ஆச்சரியமாகவும் பெருமையாகவும் இருந்தது. ஹரிஷ் ஏற்கனவே அவர்கள் சார்பாக போராடும் ஒரு வீரனாக அவர்களின் கண்களுக்கு தெரிந்தார். அதனால் அவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அவன் பக்கம் சாய்ந்திருந்தார்கள். அப்போதுதான் கருடப்படை மூச்சு வாங்க அங்கு வந்து நின்றது. அதை பார்த்த வைரவேல், சோம்பேறிகளா, நான் இந்த பக்கம் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? உங்களெல்லாம் ஒரு படைன்னு உருவாக்கி வச்சிருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும், அந்த சோதனைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன் என்று அத்தனை பேர் முன்னிலையிலும் கோபமாக திட்டினார். அதை கேட்டு கருடப்படை வீரர்கள் தலைகுனிந்து நிற்க, போதும், ஆதிசேஷனுடைய குரல் அதிகாரமாக ஒலித்தது. நான் முன்பே கூறியது போல அந்த முதல் சோதனை நேர்மைக்கானது. அதன்படி நீங்கள் இருவருமே உங்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாகவும் உண்மையாகவும் கூறினீர்கள். அதனால் நீங்கள் இருவருமே அடுத்த சோதனைக்கு தகுதி பெறுகிறீர்கள் அவர் கூற, அதை கேட்டு இரண்டு பக்க வீரர்களும் உற்சாகமாக கைத்தட்டினார்கள். ஹரிஷ் அதே ஆழ்ந்த அமைதியான புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொள்ள வைரவேல் கோபத்துடன் ஆதிசேஷனை பார்த்தார். ஆதிசேஷரே, நீங்க இப்படி நீதி தவறுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவன் சொன்ன பதில்கள் எல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு தோணுதா? அதெல்லாம் பொய்ன்னு குழந்தைங்களுக்கு கூட தெரியுமே. யாராவது சக்தியை அடைஞ்சிட்டு அது தேவை இருக்கும் போது மட்டும் பயன்படுத்துவாங்களா? அதை வச்சு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு தான் நினைப்பாங்க. அப்புறம் என்ன பதில் சொன்னா? காதல் அப்புறம் கடமையா? இவன் எப்போ இந்த சக்தி வாய்ந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சானோ அப்பவே அந்த ரெண்டும் அவனை விட்டு போயிருக்கும். ஆனா தன்னை பெரிய உத்தமன்னு காட்டிக்கிறதுக்காக அவன் போய் சொல்றான். நான் இப்படி பார்த்தா நான் தான் அந்த முதல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும்தான் அந்த நதியை கடக்கிறதுக்கான முழு தகுதியும் இருக்கு என்று அடித்து பேசினார். அது நேர்மைக்கான சோதனை என்று தெரிந்த உடனேயே வைரவேல் உற்சாகம் அடைந்தார். ஹரிஷ் நிச்சயம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற மாட்டான் என்று அவர் எதிர்பார்த்தார். அப்படி நடக்காமல் போனதை அவரால் ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. சட்டென அந்த தண்ணீரின் வடிவத்தில் இரண்டு கண்கள் தோன்றி தீ கங்குகளாக ஜொலிக்க, என்னுடைய முடிவையே கேள்வி கேட்கும் அளவுக்கு அதிகாரம் மிக்கவனாக மாறிவிட்டாயா வைரவேல்? இங்கு நீயும் ஒரு போட்டியாளர் தான், நீதிபதி கிடையாது, அதை நினைவில் வைத்துக்கொள். அந்த குரல் எச்சரித்தது. அந்த கர்ஜனை அங்கிருந்தவர்களின் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்த உணர்ச்சி வசப்பட்டிருந்த வைரவேலே ஒரு கணம் உள்ளுக்குள் நடுங்கினார். மன்னிச்சிருங்க ஆதிசேஷ பகவானே, ஆனா என்னால மனசுல இருக்கிறத பேசாம இருக்க முடியாது. அதுதான் என்னோட இயல்பு. உங்களோட முடிவு உங்களுக்கே நியாயமா தெரியுதா? நேர்மைக்கு தான் முன்னுரிமைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவர் முடிந்தவரை மனதில் இருந்த பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பேச, அந்த ஒரே காரணத்தினால் மட்டும்தான் நீயும் முதல் சோதனையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறாய். மறைமுக அர்த்தத்துடன் பதில் சொன்ன ஆதிசேஷன், அவன் சொன்ன அனைத்தும் உண்மையே. நான் முக்காலமும் அறிந்தவன் என்பதில் உனக்கு சந்தேகம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் நீ என்னை தேடி வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்று ஆதிசேஷன் அவரையே திருப்பி கேட்க, அதில் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது. நிச்சயமா, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இவன் எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி ஏதோ சித்து வேலைகள்லாம் செஞ்சு உங்களையும் ஏமாத்தி இருக்கலாம்னு நினைச்சேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் இந்த இடத்துக்கு வர எவ்வளவு கஷ்டமான சவால்களை ஏற்க வேண்டியிருந்தது. என்னோட வாழ்நாள்ல எத்தனையோ வருஷங்களை இதுக்காக செலவழிச்சிருக்கேன். ஆனா இவன் எந்த முயற்சியுமே இல்லாம குறுக்கு வழியில இங்க வந்திருக்கான். இங்க இருக்கிற எல்லாரும் எந்த கேள்வியும் இல்லாம அவனை தலைவனா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க கூட இவனையும் என்னையும் ஒரே தராசுல வச்சு இடம் போடுறீங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அவர் ஆதங்கத்துடன் பேச ஆதிசேஷனின் கோபம் கொஞ்சம் தணிந்தது. நீ நினைப்பது போல ஹரிஷ் எந்த குறுக்கு வழியிலும் இந்த இடத்தை அடையவில்லை. அதற்காகத்தான் ஆதிசேஷ நதியின் கரையை அடைவதற்கு முன்பு ஆதிசக்தி நதியை கடக்கும் சோதனை உள்ளது. அதை ஒருவனால் பூர்த்தி செய்ய முடிகிறது என்ற போதே அவன் சாதாரணமானவன் இல்லை என்பது உனக்கு புரிய வேண்டாமா? இன்னும் உன்னுடைய சந்தேகங்கள் தீரவில்லை என்றால் இந்த காட்சிகளை பார் என்ற ஆதிசேஷன் அங்கே காற்றில் ஒரு மாய திரையை உருவாக்கியது. அதில் ஹரிஷ் ஆபத்தில் இருக்கும் மக்களை காப்பாற்றுவதும் அதற்காக தன் சக்திகளை பயன்படுத்தும் காட்சிகளும் தெளிவாக தெரிந்தன. மேலும் அந்த சக்திகளை அடைவதற்காக அவன் மேற்கொண்ட கடுமையான பயணங்களும் எதிர்கொண்ட சவால்களும் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்தன. அடுத்ததாக அவன் சந்திரா மீது வைத்திருக்கும் காதலும் அதற்காக அவன் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருப்பது வரை அதனுடன் நண்பர்களுக்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்த காட்சிகளும் தோன்றியது. வைரவேல் மட்டுமின்றி அங்கிருந்தவர்களும் பிரமிப்புடன் அதை பார்த்துக் கொண்டிருந்தனர். ஹரிஷ் எப்படிப்பட்டவன் என்பது அவர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிந்தது. கடைசியாக அவன் தன்னை கொல்ல வந்தவர்களையே காப்பாற்றி மன்னித்து இன்னொரு வாய்ப்பை வழங்கும் காட்சிகள் தெரிய, இதற்கு மேலும் என் முடிவின் மீது உனக்கு சந்தேகம் இருக்கிறதா? ஆதிசேஷன் கேட்க, இல்லை. வைரவேலின் தலை தானாக அசைந்தது. அவரால் இன்னும் தான் பார்த்த காட்சிகளை நம்ப முடியவில்லை. இந்த சின்ன வயதில் ஹரிஷ் எப்படி இவ்வளவு சாதனைகளை செய்தான் என்று யோசித்தார். அதன் விளைவாக அவருடைய ஆன்ம பலம் இன்னும் பலவீனமடைந்தது. ஹரிஷும் வைரவேலும் ஆதிசேஷ நதியை கடக்கும் முயற்சியில் இறங்க, அப்போது அவர்களின் முன்னால் ஆதிசேஷனின் வடிவம் தோன்றியது. அவர்கள் அந்த நதியை கடக்க வேண்டும் என்றால் 3 சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த சக்தி கூறியது. 2 பேருமே முதல் சோதனையை வெற்றிகரமாக கடந்திருக்க, 2வது சோதனை என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உடல் வலிமையை பரிசோதிக்கிறதா தான் இருக்கும். இப்ப நாங்க 2 பேருமே நேருக்கு நேர் மோதுவோம், அப்படித்தானே என வைரவேல் ஆர்வமாக கேட்டார். அதற்கு உடனடியாக அந்த ஆதிசேஷ வடிவத்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தீ கங்குகளைப் போல ஜொலித்த அதன் கண்கள் அவர்கள் இருவரையும் உற்று பார்த்தது. உங்கள் இருவருடைய உடல் வலிமையை பற்றி இந்த உலகம் அறியும். அதற்கென்று தனியான சோதனைகள் எதுவும் தேவையில்லை. என்னுடைய நதியை கடக்க அதைவிட முக்கியமான தகுதிகள் உள்ளன ஆதிசேஷ பாம்பு கூற, அப்போது சடனாக அவர்கள் இருவரையும் சுற்றி ஒரு பெரிய ஆழமான நீர் சுழல் உருவானது.
திடீரென நடந்த அந்த நிகழ்வால் எல்லோரும் அதிர்ந்து கூச்சலிட வைரவேல் திடுக்கிட்டார். ஆனால் அதற்குள் சுதாரித்துக் கொண்ட ஹரிஷ் முதலில் தன்னை சுற்றியிருந்த சூழலை உள்வாங்கினார். இது தங்களுக்கான இரண்டாவது சோதனை என்பதை உணர்ந்தார். பாதாள உலகத்திலும் இதே போன்ற சோதனை உண்டு. அவருடைய கணிப்பு சரியாக இருந்தால் அந்த சுழல் அவர்களுக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தூண்டிவிடும். அதை எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவரின் மன உறுதியை இப்படித்தான் சோதிப்பார்கள். ஏற்கனவே அதுபோன்ற சோதனைகளை எதிர்கொண்ட அனுபவத்தில் ஹரிஷ் எல்லாவற்றிற்கும் தயாராக நின்றான். அதே நேரம் வைரவேல் குழப்பத்துடன் காட்சியளிக்க மீண்டும் ஆதிசேஷனின் குரல் ஒலித்தது. இந்த சுழல் உங்கள் உள் உணர்வை வெளிக்கொண்டு வரும். உங்களுடைய மிகப்பெரிய பயம், குற்ற உணர்ச்சி, மறைத்து வைத்துள்ள உண்மை அனைத்தும் உங்கள் கண் முன்னால் உருவெடுக்கும். அதிலிருந்து தப்பித்து ஓட முடியாது. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அவ்வாறு நீங்கள் அந்த உணர்வுகளை வெற்றி கொள்ளும் தருணத்தில் உங்களை சூழ்ந்திருக்கும் சுழல் அமைதியாகிவிடும். இன்னொன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அந்த சுழல் உங்களை விழுங்கிவிடும். நீங்கள் மூன்றாவது சோதனைக்கு தகுதி பெற முடியாது. அது மட்டுமின்றி உங்கள் உயிரையும் இழக்க நேரிடலாம் என அந்த குரல் எச்சரித்தது. என்ன? சுற்றி நின்றவர்கள் அதிர்ச்சி அடைய ஜீவா மட்டும் அரட்டிக் கொள்ளாமல் சாதாரணமாக இருந்தார். அதை பார்த்த கல்பனா, என்னங்க அந்த சோதனையை முடிக்கலன்னா அவங்க உயிரை விட வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க, நீங்க சாதாரணமா இருக்கீங்க, ஹரிஷுக்கு ஏதாவது ஆயிடும், உங்களுக்கு பயம் இல்லையா? அவள் திகைப்புடன் கேட்டான். ஆனா எங்க நீங்க வேற, அவனுக்கு இந்த மாதிரி சோதனை எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இதை விட மோசமான எத்தனையோ சவால்களை வாழ்க்கையில சந்திச்சாச்சு. அவன் அலட்சியமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த சுழலின் வேகம் அதிகரித்தது. ஹரிஷின் கண் முன்னால் வழக்கம் போல சந்தனா முதலில் தோன்றினாள். என்னோட எதிரிகளால நான் எத்தனையோ தடவை ஆபத்துல மாட்டியிருக்கேன். அதை நினைச்சு உனக்கு கில்ட்டியா இல்லையா ஹரிஷ் என்று அவள் கேள்வி எழுப்ப, கண்டிப்பா இருக்கு பேபி. ஆனா என்னோட சந்தனா ரொம்ப தைரியமானது. எதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன்னு அவளுக்கு நல்லாவே புரியும். எந்த சிச்சுவேஷன்லையும் அவன் என்ன தப்பா நினைக்க மாட்டான். ஹரிஷ் தனக்குள் பதில் சொன்னான். அடுத்த கணம் சந்தனாவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. இப்போது அவர்களின் குழந்தைகள் இருவரும் அவளின் கையில் வந்திருந்தனர். அப்பா, உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்லையா? நீங்க எங்களை பார்க்க வந்து எவ்வளவு நாளாச்சுன்னு தெரியுமா? குழந்தைகளின் மழலை அவன் காதுக்குள் ஒலிக்க அவ்வளவு நேரம் உறுதியாக நின்ற ஹரிஷ் ஒரு கணம் தடுமாறி போனான். இது ஏற்கனவே அவன் மனதில் இருக்கும் குற்ற உணர்வுதான். அதை அந்த பிஞ்சு குரல்கள் இன்னும் தூண்டிவிட, அப்பாவை மன்னிச்சிருங்கடா குட்டீஸ், நான் என்ன சமாதானம் சொன்னாலும் இதுக்கு சரியா இருக்காது. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். எதிர்கால உலகம் பாதுகாப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். அதுல என்னோட சுயநலமும் கலந்துருக்கு. உங்களோட நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். சீக்கிரமா இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா பிளீஸ். இந்த அப்பாவை மன்னிச்சிருங்க. அவன் அந்த குற்றச்சாட்டை மனதார ஏற்றுக்கொண்டான். அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்வதே அவனுடைய மன உறுதியின் அடையாளம் தான். அதனால் அந்த சுழலின் வேகம் மெதுவாக குறைய தொடங்கியது. அடுத்ததாக எதிரிகள் மொத்த பேரும் கூடி நின்று ஹரிஷை குற்றம் சாட்டினார்கள். இப்படி ஒரு அனுபவம் இதுவரை அவனுக்கு ஏற்பட்டதில்லை. ஹரிஷ், இந்த உலகம் வேணா உன்னை ரொம்ப நல்லவன் கொண்டாடலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆதிசேஷனோட சக்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் யாராலையும் அப்படி சாதாரணமா இருக்க முடியாது. அதிகமான சக்திகள் எங்க இருக்கோ அங்க அதிகாரம் தானா உருவாகும். இந்த உலகத்தோட முக்கியமான சக்திகள் எல்லாம் உன் கைக்கு வரும்போது எந்த மனுஷனாலையும் சாதாரணமா இருக்க முடியாது. நீயும் ஒரு நாள் கெட்டவனா மாறியே தீருவ. அவர்கள் சவால் விடுவதை போல பேசிக்கொண்டே போக ஹரிஷ் அமைதியாக அவற்றை எதிர்கொண்டான். என்ன பதில் சொல்லாம அப்படியே நிக்கிற? அப்ப நாங்க சொல்றதெல்லாம் உண்மையை ஏத்துக்கிறியா? அவர்கள் கேலியாக அவனை பார்க்க ஹரிஷின் உதட்டோரம் பதில் புன்னகை தோன்றியது. நாய் குலைக்குதுங்கிறதுக்காக நாமளும் பதிலுக்கு குலைக்க முடியாது இல்லையா? ஓ சாரி உங்க கூட எல்லாம் நாயை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நாய் கோவிச்சுக்கும். அப்புறம் நான் எப்பவுமே எதிரிகளுக்கு வார்த்தைகளை பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது இல்லை. அந்த சக்திகளை நான் அடைய நினைக்கிறதுக்கான காரணமே உங்களை மாதிரி தீய சக்திகள் கிட்ட இருந்து இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக. அதனால உங்களோட இந்த வார்த்தைகள் எந்த வகையிலையும் எனக்கு காயப்படுத்தாது, என் மனசுல சலனத்தையும் ஏற்படுத்தாது. ஹரிஷ் தன் முடிவில் உறுதியாக இருக்க அவர்கள் எல்லோரும் புகையாக மறைந்தனர். அவனை சுற்றி இருந்த சுழலின் வேகம் மொத்தமாக குறைந்திருந்தது. இதற்கிடையில் வைரவேலின் கண் முன்னால் முதலில் அவருடைய மகன் விருச்சகன் தோன்றினான். நான் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்தப்ப கூட என்னை காப்பாத்த நீங்க வரல. அப்ப உங்களுக்கு என் மேல அன்பே இல்லையாப்பா? அப்ப கூட உங்களுக்கு சக்தி கிடைக்கிறதா முக்கியமா இருந்துச்சு இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இறந்ததை நினைச்சு இந்த உலகத்துல இருக்கிற யாருமே வருத்தப்படல. இப்பதான் நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன்னு எனக்கே புரியுது. அதுக்கு காரணம் நீங்க தான். நான் பிறந்ததுல இருந்து பணம், சக்தி, அதிகாரம், செல்வாக்கு அதை நோக்கியே நான் ஓட வச்சீங்க. மனுஷங்க மேல அன்பு காட்டவோ மத்தவங்களை மதிக்கவோ எனக்கு கத்துக் கொடுக்கவே இல்லை. அதனாலதான் என் சாவை பார்த்து மத்தவங்க சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இது முழுக்க முழுக்க உங்களோட தப்பு தான். அவன் விரலை நீட்டி குற்றம் சாட்ட வைரவேலின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஒரு சின்ன பையனை தோக்கடிக்க முடியாம நீ செத்து போனதுக்கு என்ன காரணம் காட்டுறியா? ஆமா, எனக்கு உன்னை விட இந்த சக்திகளை அடையிறது தான் முக்கியம். அதுக்காக தான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டேன். உன்னை நம்பி ஒரு ஆசிரமத்தையே முழுசா ஒப்படைச்சேன். அதுக்கப்புறம் நீ தான் உன்னோட சக்திகளை வளர்த்துருக்கணும். நீ என் பையனா இருந்தாலும் உன்னை என் தோள்ளையே தூக்கி சுமந்துட்டு இருக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், இந்த உலகத்துல அன்பு, பாசம், கருணை எல்லாத்த விடவும் பணம், பவர், அதிகாரம் இதெல்லாம் தான் சக்தி வாய்ந்தது. இது மூணு இருந்தா இந்த மொத்த உலகத்தையும் நம்ம காலடியில விழ வைக்கலாம். அதை உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பையன் இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லதுதான். அவர் ஆவேசத்துடன் அவனுக்கு மறுமொழி கூற விருச்சகனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. உணர்ச்சியால் சிவந்த கண்களுடன் தன் அப்பாவை விரித்து பார்த்தவன், அப்படின்னா இப்ப கூட நீங்க உங்களோட தப்ப உணரவே இல்லைல்ல என்று கேட்டான். திரும்பவும் சொன்னதையே சொல்லி என் கோபத்தை அதிகப்படுத்தாத. அதுக்கு முதல்ல நான் தப்பு பண்ணிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது எல்லாமே நியாயம் தான். ஆச்சாரியா வம்சத்தை மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்தையும் ஆளணுங்கிறதா என்னோட லட்சியம். அதுக்கான சக்தியை நான் கூடிய சீக்கிரம் அடைய தான் போறேன். அதை பார்க்கும்போது நான் சரியான பாதையில தான் போயிருக்கேன்னு உனக்கே புரியும். என்ன அப்படி நான் ஜெயிக்கும் போது கூட இருந்து உன்னால சந்தோஷப்பட முடியாது. ஆனா உனக்காக நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். உன்னை கொண்டவனுக்கு இருக்கிறதுலயே கொடூரமான தண்டனையை கொடுப்பேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உன்னோட ஆத்மா சாந்தி அடையும் நம்புறேன். அப்புறம் நீ இப்படிலாம் பேசுறதுனால
என் மனசுல எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்த முடியாது. சோ நீங்க இருந்து கிளம்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தோத்து போனவன். உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக நான் ரொம்பலாம் கவலைப்பட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் சொன்னவர் பட்டன முகத்தை திருப்பிக் கொண்டார். தன்னுடைய இறந்து போன மகனை பார்த்த பிறகும் அவருடைய மனதில் எந்த ஒரு சலனமும் ஏற்படாததால் சுழலின் வேகம் குறைந்தது. அடுத்ததாக அவரை சுற்றி ஒரு பெரும் சிரிப்பு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அவருக்கு பழக்கமானதாக இருக்க வேகமாக திரும்பி பார்த்தார். அங்கே மகா சித்த கமிட்டியின் தலைவர் மகேஸ்வரி நின்று கொண்டிருந்தார். சக்தி கிடைச்சா இந்த உலகமே உன் காலடியில் கிடைக்கும் நம்புற உன்னை விட செத்ததுக்கு அப்புறமாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்ட உன் மகன் எவ்வளவோ மேல். பயத்துல வேணா சிலர் நீ சொல்றதை கேட்கலாம், ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. உனக்கு சக்தியே கிடைச்சாலும் நீ நினைக்கிறது நடக்காது. அப்பவும் உன்னை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஹரிஷ் மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. அவர் கேலியாக கூற வைரவேல் எரிச்சலுடன் அவரை பார்த்தார். எல்லாரும் ஒரே விஷயத்தை எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன பார்க்க போறாம எங்க நான் ஆதிசேஷனோட சக்தியை அடைஞ்சிட்டா நீங்க இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிருவீங்களோட பயம். அதனாலதான் இப்படிலாம் பேசி என் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நாளும் நடக்காது. அவரும் அதே வேகத்துடன் பதில் கூற, பயத்துக்கும் மரியாதைக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியல வைரவேல். அகம்பாவம் உன் கண்ணை மறைச்சிருக்கு. கூடி சீக்கிரம் உண்மை என்னன்னு உனக்கே புரியும். ஆனா அப்படி உயிரோடு இருப்பியா அப்படிங்கறதுதான் சந்தேகம். அவரை நேருக்கு நேராக பார்த்து சொன்ன மகேஸ்வரி சட்டென அந்த இடத்தில் இருந்து மறைந்தார். என்னதான் வைரவேல் உறுதியாக இருந்தாலும் அந்த உரையாடலை நீட்டிக்காமல் மகேஸ்வரி மறைந்து போனது அவருக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அவர் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்ததால் சுழலின் வேகம் வெகுவாக குறைந்திருந்தது. ஆனால் அது முழுதாக நிற்கவில்லை. பேசிட்டு இருக்கும்போது எங்க காணாம போனேன்? நான் உயிரோடு இருக்க மாட்டேனா? எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நானே உன்னை தேடி வரேன். அப்ப தெரியும் நம்ம 2 பேர்ல யார் உயிரோடு இருக்க போறாங்க. கத்தியவர் தான் ஒரு வெட்டார் வெடியில் நிற்பதை உணர்ந்தார். திடீரென இந்த உலகமே தனக்கு எதிராக நிற்பதை போல அவருக்கு தோன்றியது. இதனால் அவரையும் அறியாமல் அவருடைய ஆன்ம பலம் குறைய நேராக நிற்க முடியாமல் தடுமாறினார். சட்டென ஒரு கை நீண்டு அவரை வெளியே இழுத்து நிறுத்தியது. அவர் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்க்க அங்கே சிரித்த முகத்துடன் ஹரிஷ் நின்று கொண்டிருந்தார். அதுவும் மன பிரம்மைதான் என்று நினைத்தவர், என்ன அடுத்தது நீயா? என் மகனாரையும் பரம எதிரியாலையுமே என் மனசை கலைக்க முடியல, ஒன்னால் என்ன செய்ய முடியும்? அவர் ஒருவித ஏளனத்துடன் கேட்க, ஓ நீங்க இன்னும் அந்த கனவுலகத்தை விட்டு வெளியில வரலையா? உங்களை சுத்திக்கிட்டு இருந்த சுழல் எப்பவோ நின்றுச்சு. நீங்க தான் அதுல இருந்து வெளியில வராமல் தடுமாறினீங்க. அதனாலதான் உங்களுக்கு கை கொடுத்தேன். உங்களுக்கு எதுக்கு சார் நான் பேச போறேன்? கிண்டலாக சொன்ன ஹரிஷ் சிரிக்க அப்போதுதான் வைரவேல் முழுதாக சுயநினைவுக்கு மீண்டார். தன்னை சுற்றி இருந்த உலகத்தை பார்க்க எல்லோரும் அவருடைய நிலையை கண்டு சிரித்துக் கொண்டிருந்தனர். ஹரிஷ் தனக்கு முன்பே அந்த சவாலை முடித்து விட்டான் என்பதும் அவருக்கு புரிந்தது. அப்படின்னா அவனோட மன உறுதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானதான். இவன் எப்படி இவ்வளவு சின்ன வயசுலயே எல்லாத்திலையும் திறமையானவனா இருக்கான்? ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி நிஜமாவே இவன் என்ன விட சக்தி வாய்ந்தவனா? இவன்கிட்ட நான் தோத்து போயிடுவேன். அவருக்குள் அடுக்கடுக்காக சந்தேகங்களும் கேள்விகளும் எழ அதன் விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நம்பிக்கையை இழந்து கொண்டே வந்தார். இதனால் உள்ளிருந்த பானைகளுக்கும் அவருக்குமான உணர்வு தொடர்பு பலமிழக்க தொடங்கியது. உனக்கு இன்னுமா புரியல ஹரிஷ்? அவர் முதல் முறையா இப்பதானே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றாரு. அவருக்கு ரொம்ப நெருக்கமான யாரையாவது கண்ணு முன்னாடி பார்த்திருப்பாரு. அதான் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர முடியாம உறைஞ்சு போய் நிற்கிறார். ஜீவாவும் தன் பங்குக்கு கேலி செய்ய மீண்டும் அங்கே ஒரு சிரிப்பலை பரவியது. ஹரிஷின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஜீவாவும் அப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு தன்னை பார்த்து பயந்து நடுங்கியவர்கள் எல்லோரும் இப்போது கொஞ்சம் கூட அச்சமின்றி சிரிப்பதைக் கண்டு வைரவேல் ஆத்திரமடைந்தார். ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவருடைய ரியாக்ஷனையே கவனித்துக் கொண்டிருந்த ஹரிஷ், நான் எதிர்பார்த்த விஷயம் சரியா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவரோட ஆன்ம பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரத என்னால உணர முடியுது. சரியான நேரத்துல தாக்குதல் நடத்தினா அந்த பானைகளை வெளியில கொண்டு வர முடியும். ஆனா 3வது சவால் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். முடிவெடுத்தவன் முகத்தில் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் என்று இருந்தான். இப்போதும் அவனுக்கு அந்த சவாலில் ஜெயிக்க வேண்டும், ஆதிசேஷனின் சக்திகளை அடைய வேண்டும் என்பதில் எல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை. வைரவேலின் உடலில் இருக்கும் பானைகளை எப்படியாவது வெளியே எடுக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. அதை நோக்கிதான் ஒவ்வொரு காயாக நகர்த்தி கொண்டிருந்தார். நீங்கள் 2 பேருமே உங்களின் மன உறுதியை இழக்காமல் 2வது சவாலையும் பூர்த்தி செய்திருக்கிறீர்கள். அடுத்ததாக 3வது சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராக உள்ளீர்களா? ஏனென்றால் இருப்பதிலேயே இதுதான் கடினமான சவால். ஆதிசேஷன் கூட இப்போது எல்லோருடைய கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. ஹரிஷும் வைரவேலும் 3வது சோதனைக்கு தயாரானார்கள். நதியின் நடுவில் உருவாகியிருந்த ஆதிசேஷ வடிவம். 3வது சோதனை அதிகாரத்துக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் உள்ள போராட்டம். உங்கள் மனம் எதற்கு அடிமையாக உள்ளது என்று இப்போது தெரியும் என்று கூற அது என்ன மாதிரியான சோதனையாக இருக்கும் என்று சுற்றியிருந்தவர்களுக்கு கேள்வி எழுந்தது. ஹரிஷ் எந்த பதட்டமும் இல்லாமல் அந்த சவாலை எதிர்கொள்ள தயாரானார். ஆனால் வைரவேலிடம் இப்போதே ஒரு பரபரப்பு தென்பட்டது. இந்த 3வது சவாலை கடந்துவிட்டால் அவர் இவ்வளவு நாள் காத்திருந்த ஆதிசேஷரின் சக்தி அவருக்கு கிடைத்துவிடும். நான் அதுக்காக தான் காத்திருக்கேன் ஆதிசேஷா. அவர் தன் வார்த்தைகளை முடிக்கும் முன்பே நதி முழுக்க வெள்ளை ஒளி பரவியது. ஹரிஷும் வைரவேலும் தனித்தனியாக ஒரு வெட்டார வெடியில் நின்று கொண்டிருந்தனர். அது ஒரு மாய உலகம். ஆனால் அவர்கள் இருவருக்கும் உண்மையான உலகம் போலவே உணர்வு ஏற்பட்டது. அங்கே வைரவேலுக்கு முன்னால் ஒரு பெரிய சிம்மாசனம் இருந்தது. அதை பார்த்தவர், இந்த சிம்மாசனம் எனக்கானது என்றபடி அதில் போய் உட்கார்ந்தார். இப்போது அவருக்கு எதிரில் ஒரு பெரிய மக்கள் கூட்டமே இருந்தது. அவர்கள் தலைகுனிந்து நின்றிருந்தனர். வைரவேல் சிம்மாசனத்தில் அமர்ந்ததும், மகா ஆதிசேஷ சக்தியின் வாரிசு, ஆச்சாரிய வம்சத்தின் பேரரசர் வைரவேல் வாழ்க என்று கையை உயர்த்தி கூச்சலிட்டனர். அந்த முழக்கம் வைரவேலின் காதுகளில் எதிரொலிக்க அவருடைய உடல் சிலிர்த்தது. அவருடைய கையில் நாகசக்தி பிரகாசித்துக் கொண்டிருக்க மகேஸ்வரி, கல்பனா உட்பட அவரை எதிர்க்கும் ஆசிரமத்தின் தலைவர்கள் எல்லோரும் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தனர். அங்கிருந்த காட்சிகளை பார்க்கும்போது அவருடைய உதட்டில் ஒரு பெருமித புன்னகை தோன்றியது. இதுதான் நான் கனவு கண்ட உலகம்.
அவருடைய உதடுகள் முணுமுணுக்க அந்த மாய உலகத்தை யதார்த்த உலகம் என்று நம்பினார். அதை அவருக்கு பிடித்தது போல ஆட்சி செய்யவும் தொடங்கினார். அங்கு நிறைய புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். எல்லாமே அவருடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இருந்தது. தன்னுடைய சக்திகளை இஷ்டம் போல பயன்படுத்தினார். அவரை யாராவது எதிர்த்தால் அந்த இடத்திலேயே கொன்றார். அவருடைய எதிரிகளுக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரி போல நடந்து கொண்டார். அந்த மாய உலகத்தில் பல ஆண்டுகள் கடந்திருக்க அவர் கொஞ்சம் கூட வயதாகாமல் இளமையாக இருந்தார். அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ்ந்தார். அப்போது அவர் முன்னால் தோன்றிய ஆதிசேஷ வடிவம், வைரவேல், இதுதான் நீ விரும்பிய வாழ்க்கை என்று எனக்கு தெரியும். இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டது. ஆமா, என்னை பார்த்தாலே எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. எங்க போனாலும் எனக்கு ராஜ மரியாதை கிடைக்குது. நான் ஒரு பொருள் ஆசைப்பட்டா அடுத்த நொடி அது என் காலடியில் இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நான் கனவு கண்டேன். அதை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. உங்ககிட்ட இருந்து அடைஞ்ச சக்தியாலதான் இது சாத்தியமாச்சு. வைரவேலும் உற்சாகமாக பதில் சொன்னார். சரி, இப்போது நான் உனக்கு 2 வரங்களை பற்றி கூறப் போகிறேன். ஆனால் அதில் ஏதாவது ஒன்றைத்தான் நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். முதலாவது, இப்போது நீ அனுபவிக்கும் இந்த அதிகாரம் மற்றும் ஆடம்பரம் மிகுந்த வாழ்க்கை. இரண்டாவது, உன் மகனுடைய உயிர். அந்த சக்தி கூற அதை கேட்டு வைரவேல் திடுக்கிட்டார். என்ன சொன்னீங்க? என் மகனோட உயிரா? அவர் புரியாமல் பார்க்க, ஆம், நீ ஏற்கனவே அடைந்திருக்கும் சக்திகளையும் அதிகாரத்தையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தால் என்னுடைய சக்திகளை பயன்படுத்தி உன் மகனை உனக்கு திரும்ப தருவேன். அவன் மீண்டும் உயிரோடு உனக்கு கிடைப்பான். ஆனால் நான் முன்பே கூறியது போன்று 2இல் ஏதாவது ஒரு வரத்தை மட்டுமே உன்னால் தேர்ந்தெடுக்க முடியும். சொல், உனக்கு எந்த வரம் வேண்டும்? உன் மகனின் உயிரா அல்லது உன்னுடைய சக்திகளா? அந்த ஆதிசேஷ வடிவம் கேட்க வைரவேல் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. எனக்கு நான் வாழ விரும்பிய இந்த வாழ்க்கை தான் வேண்டும். அவர் அவசரமாக கூட அடுத்த நொடி அந்த ஆதிசேஷ வடிவம் மறைந்தது. அது மட்டுமின்றி அவரை சுற்றி இருந்த பிரகாசமான உலகமும் மங்கத் தொடங்கியது. இப்போது அவர் முன்னால் பசி மற்றும் பட்டினியால் வாடிய மக்கள் காணப்பட்டனர். அவர்கள் வைரவேலை பார்த்தாலே பயந்து நடுங்கினார்கள். மறைந்து நின்று அவரை வாய்க்கு வந்தபடி திட்டினார்கள். எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்டது. எல்லா இடங்களிலும் சண்டை சச்சரவு காணப்பட பலமுள்ள ஆட்கள் பலவீனமான மக்களை ஒன்று குவித்தனர். அதை பார்த்த வைரவேல் குழப்பமடைந்தார். நான் கேட்ட வாழ்க்கை இது இல்ல. எதுக்காக எனக்கு இப்படி ஒரு உலகத்தை காட்டுறீங்க? அவர் புரியாமல் கேட்க, நீ அரியணையில் அமர்ந்தால் அந்த உலகம் இப்படித்தான் மாற்றமடையும். இதுதான் நீ விரும்பும் உண்மையான உலகம். ஆதிசேஷனின் குரல் அவர் காதுக்குள் எதிரொலிக்க வைரவேல் திகைத்து போய் நின்றார். இதற்கிடையில் மாய உலகத்திற்குள் நுழைந்த ஹரிஷின் முன்னால் ஒரு அழகான மாளிகை இருந்தது. அவனை பார்த்ததும் சந்தனா மகிழ்ச்சியுடன் புன்னகைக்க குழந்தைகள் ஓடி வந்து அணைத்தனர். உள்ளே நுழைந்தவுடன் அவனுடைய பெற்றோர் சந்தோஷமாக அவனை வரவேற்றனர். இது அவனுடைய கனவு வாழ்க்கை. அப்படின்னா எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாமா? ஹரிஷ் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். அது மாய உலகம் என்று உணர்வே அவனுக்கு தோன்றவில்லை. வைரவேலை போலவே அவனும் அது உண்மையான உலகம் என்று தான் நினைத்தான். அங்கு அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான். முக்கியமாக அவனுக்கு அங்கே எந்த எதிரிகளும் இல்லை. சொல்லப்போனால் யாருமே அவனையும் அவன் குடும்பத்தையும் தொந்தரவு செய்யவில்லை. சாதாரண உலகத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே கடந்திருந்தாலும் அந்த மாய உலகத்தில் ஹரிஷ் அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்தான். குழந்தைகள் வளர்வதை கண்முன்னால் பார்த்தான். அப்போது திடீரென அவன் முன்னால் ஆதிசேஷ வடிவம் தோன்றியது. ஹரிஷ், நான் உனக்கு 2 வரங்களை வழங்குவேன். ஆனால் 2இல் ஒன்றைத்தான் நீ தேர்ந்தெடுக்க முடியும் என வைரவேலிடம் கூறிய அதே வார்த்தைகளை அவனிடமும் சொன்ன சக்தி. நீ எதை பற்றியும் கவலை இல்லாமல் உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த உலகத்திற்கு என்ன ஆபத்து வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. உனக்கோ உன் குடும்பத்திற்கோ எதுவும் நடக்காது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை யாருடைய தலையிடும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என முதல் வரத்தை பற்றி கூற அதை கேட்கும் போது ஹரிஷுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதே சமயம் வேறொரு சந்தேகமும் தோன்ற, இன்னொரு வரம் என்று கேட்டான். இந்த உலகத்தின் அபூர்வமான சக்திகள் உனக்கு கிடைக்கும். இன்னும் சில நாட்களில் மிகப்பெரிய ஆபத்து இந்த உலகத்தை சூழப் போகிறது. உன்னால் மட்டும்தான் உலகத்தையும் அதில் வாழும் மக்களையும் காப்பாற்ற முடியும். அதற்கான திறன் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் அப்படி நீ அவர்களை காப்பாற்றும் முடிவை எடுத்தால் உன்னுடைய இந்த குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. தனிப்பட்ட முறையில் நீ பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உன்னுடைய குடும்பத்திற்கும் ஆபத்து வரலாம். ஆனால் உன்னுடைய முயற்சிகளால் மொத்த உலகமும் அதில் வாழும் மக்களும் அமைதியாக வாழ்வார்கள். இந்த உலகை ஆள நினைக்கும் தீய சக்திகளிடமிருந்து நீ அவர்களை காப்பாற்றுவாய். இப்போது இந்த 2இல் எதை நீ தேர்ந்தெடுக்க போகிறாய்? அந்த வடிவம் கேட்க ஹரிஷ் அவசரப்படவில்லை. ஒருவேளை நான் நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை செலக்ட் பண்ணா மற்றவங்களோட நிலைமை என்னாகும் என்று கேட்டான். அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? மொத்த உலகமும் அழிந்து போனாலும் உன்னுடைய குடும்பத்திற்கு எந்த பாதிப்பும் வராது. ஆதிசேஷ சக்தி ஒரு மறைமுக அர்த்தத்துடன் கூற அதிலேயே அவனுக்கான பதில் இருந்தது. அவன் திரும்பி சந்தனாவை பார்க்க அவன் மனதில் இருந்த குழப்பம் புரிந்தது போல மென்மையாக புன்னகைத்தவள், மொத்த உலகமும் சுடுகாடானதுக்கு அப்புறம் நாம மட்டும் இப்படி குற்ற உணர்வு இல்லாம நிம்மதியா வாழ முடியும். இந்த வாழ்க்கையிலேயே நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இப்படி நீ ஒரு போராளியா இருக்கிறது எங்களுக்கு பெருமைதான். அதுக்காக நாங்க வருத்தப்படல. அதனால எங்களை பத்தி கவலைப்படாம நீ உன் மனசாட்சிக்கு உட்பட்டு உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடு என்று சொன்னாள். சட்டென உணர்ச்சி வசப்பட்ட ஹரிஷ் சந்தனாவையும் குழந்தைகளையும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். பின்பு ஒரு முடிவுடன் திரும்பியவன், நான் என்னோட சக்திகளை பயன்படுத்தி மக்களோட உயிரை காப்பாற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று ஒரு கம்பீரத்துடன் கூற, இந்த முடிவிற்காக பின்னால் வருத்தப்பட மாட்டாய்தானே என உறுதிப்படுத்திக் கொள்வதை போல கேட்டது. இல்ல, இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அப்புறம் எதுக்காக வருத்தப்பட போறேன்? அவன் தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்க அடுத்த கணம் அவன் முன்னால் இருந்த மாய உலகம் மறைந்தது. அவன் நிகழ் உலகத்திற்கு திரும்பி இருக்க நதியின் நடுவில் இருந்த ஆதிசேஷனின் வடிவமும் மறைந்திருந்தது. அதோடு அவனுடைய காலடியில் ஏதோ சலனம் தெரிய ஹரிஷ் குனிந்து பார்த்தான். அவன் முன்னால் இருந்த நதி 2ஆக பிரிய அதில் ஒரு நபர் நடக்கும் அளவுக்கு பாதை தெரிந்தது. அதை பார்த்து சுற்றியிருந்த மக்கள் உற்சாகமாக கைத்தட்ட ஹரிஷ் ஜீவாவை திரும்பி பார்த்தான். நீ சாதிச்சிட்ட நண்பா. 2 கட்டை விரல்களையும் உயர்த்தி காட்டியவன் அந்த பாதையை கடக்க சொல்லி செய்கை செய்தான். அடுத்த கொஞ்ச நேரத்தில்
எந்த தடைகளும் இல்லாமல் அவன் நதியை கடந்தவன் அதன் மறுபக்க கரையில் கால் வைத்தான். அந்த கணம் அவன் உடல் முழுவதிலும் ஆற்றல் அலைகள் பரவ, அதே சமயம் மறுபக்க கரையிலிருந்து ஒரு பயங்கரமான கூச்சல் எழுந்தது. திடீரென எழுந்த அந்த சத்தத்தை கேட்டு ஹரிஷ் திரும்பி பார்க்க ஜீவா, கல்பனா என எல்லோருமே அவனுடைய தலைக்கு மேல் பிரமிப்புடன் நோக்கி கொண்டிருந்தார்கள். ஏதோ நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்த ஹரிஷும் அண்ணாந்து பார்க்க அவனுடைய தலைக்கு மேல் ஒரு 5 தலை நாகம் படம் எடுத்து நின்றது. இது ஆதிசேஷ பகவானின் நீர் வடிவம் எல்லாம் இல்லை, உண்மையான தெய்வீக பாம்பு. அது மட்டும் இல்லாமல் ஹரிஷின் உடலை சுற்றி பிரகாசமான ஒளி சூழ்ந்திருக்க அந்த காட்சியை பார்த்தவர்களுக்கு உடல் சிலிர்த்தது. அதே நேரம் ஆட்களின் கூச்சல் சத்தம் வைரவேலின் காதிலும் விழ அவர் அப்போதுதான் நிகழ் உலகத்திற்கு திரும்பியிருந்தார். கண்களை திறந்தவர் எதிரில் இருந்த காட்சியை நம்ப முடியாமல் வெறித்து பார்த்தார். அந்த நதியின் எதிர்கரையில் உண்மையான 5 தலை பாம்பு இருக்க அதன் வால் பகுதி சுருண்டு ஒரு அரியணை போல தோற்றம் தந்தது. அதன் மீது ஹரிஷ் அமர்ந்திருக்க அவருடைய உள்ளங்கையில் பந்து போன்ற ஒளிவட்டம் சுழன்று கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு அவர் மாய உலகத்தில் பார்த்தது போன்ற காட்சி. ஆனால் இங்கே அவருடைய இடத்தில் ஹரிஷ் இருந்தார். அதை பார்த்தவுடன் அவருடைய மனதில் பொறாமை தீ பற்றி எரிய, ஆதிசேஷா என்ன நடக்குதுங்க? நான் தேர்ந்தெடுத்த வரத்தை எதுக்கு அவனுக்கு கொடுத்தீங்க? இது என்ன ஏமாத்து வேலை? கோபத்தில் கர்ஜித்தவர் நதியின் நடுவில் தோன்றியிருந்த பாதையை பார்த்தார். உடனே வேகமாக அதை நெருங்கி அந்த பாதையில் நடக்க முயற்சித்தார். ஆனால் அடுத்த கணம் அந்த பாதை மறைந்திருக்க அவர் முன்னால் ஆழமான தண்ணீர் சுழித்து ஓடியது. அதை கண்டு திடுக்கிட்டவர் சீற்றத்துடன் நிமிர்ந்தார். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் இந்த நதியை கடந்தே தீர்வேன், அப்படி எனக்கு அந்த வரத்தை தந்துதான் ஆகணும் என்றபடி தண்ணீருக்குள் அடுத்த அடியை எடுத்து வைத்தார். அடுத்த நொடி அந்த இடம் மொத்தமும் கருமையான ஆற்றல் சூழ அவர் அப்படியே பின்னால் தூக்கி எறியப்பட்டார். ஆற்று மணலில் தலை குப்புற விழுந்தவர் அவமானத்துடன் எழுந்து நின்றார். எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சீங்க? இவ்வளவு நாள் இந்த சக்தி அடைய கஷ்டப்பட்டு தவம் பண்ணதுன்னா நான் இந்த சக்திகளை அடையக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோட இங்க வந்தவன் அவன். ஆனா இப்போ அவனுக்கு அந்த சக்திகளை கொடுத்திருக்கீங்க. இதுதான் ஒரு கடவுளுக்கு அழகா? உங்களை நம்பின எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசா? அவர் ஆவேசமாக பேசிக்கொண்டே போக, முட்டாள், என் மீது பக்தியாக இருக்கிறாய் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரு அரக்கனுக்கு என்னுடைய தெய்வீக சக்திகளை கொடுக்க இயலாது. நான் முதலிலேயே கூறியது போல அதற்கென்று தனிப்பட்ட தகுதிகள் தேவை. அதில் ஒன்றை கூட நீ பூர்த்தி செய்யவில்லை. முதல் 2 சோதனைகளிலேயே உன்னுடைய சுயநலம் முழுமையாக வெளிப்பட்டது. ஆனாலும் உன்னுடைய உண்மையான நோக்கத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி அறிந்து கொள்வதற்காகத்தான் 3வது சோதனைக்கு உன்னை அனுமதித்தேன். உன்னுடைய அதிகார வெறிக்காக சொந்த மகனையே பலி கொடுக்க தயாராக இருக்கும் நீ எப்படி மக்களின் நலனை பற்றி அக்கறை காட்டுவாய்? இந்த சக்தி கிடைத்த பிறகு உனக்கு கீழே வாழும் மக்களின் நிலைமை எந்த அளவுக்கு பரிதாபமாக இருக்கும் என்பதை நான் என்னுடைய மனக்கண்ணில் பார்த்தேன். அதன் பிறகுதான் இந்த சக்தியை அடைய உனக்கு சிறிது கூட தகுதி கிடையாது என்ற முடிவுக்கே வந்தேன். அதை இந்த உலகத்திற்கும் காட்டினேன். நீங்கள் எந்த வரத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை இங்கிருக்கும் எல்லோரும் பார்த்தனர். அதே சமயம் ஹரிஷ் உலக மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தான் உயிருக்கு உயிராக நேசிக்கும் குடும்பத்தின் அமைதியை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தார். கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் இந்த போராட்ட வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்தான். இதற்கும் அவனுடைய ஆழ் மனது அந்த அமைதியான குடும்ப வாழ்க்கையை தான் விரும்பியது. இருந்தாலும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மற்றவர்களின் நலனுக்காக அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தை தியாகம் செய்ய முன்வந்தான். இதை விட ஒரு அரசனுக்கு வேறு என்ன தகுதி வேண்டும்? அவன்தான் இந்த உலகத்தின் எதிர்காலம். இப்போது புரிகிறதா இந்த தெய்வீக சக்தியை அவன் எப்படி அடைந்தான் என்று? என்னுடைய நதியை யார் கடக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது நான். அந்த வகையில் என்னுடைய தெய்வீக சக்தி ஹரிஷுக்கு மட்டுமே சொந்தம். இவனே என்னுடைய வாரிசு. இதை நான் உனக்கு மட்டுமில்லாமல் இந்த உலகத்திற்கும் அறிவிக்கிறேன். இந்த ஆதிசேஷனின் கட்டளையை மீறும் யாராக இருந்தாலும் என்னுடைய கோபத்திற்கு ஆளாவார்கள். ஆதிசேஷனின் குரல் அந்த இடத்தையே அதிர வைக்கும் அளவுக்கு சத்தமாக ஒலிக்க எல்லோரும் அசையக்கூட மறந்து அந்த குரலில் மெய்மறந்து நின்றனர். ஆனால் வைரவேலால் அப்போதும் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்களில் கொலை வெறி மின்ன ஹரிஷையும் ஆதிசேஷ பாம்பையும் பார்த்தவர், இந்த வைரவேல் அவ்வளவு சீக்கிரமா தோல்வியை ஏத்துக்க மாட்டான், இதுக்கான பதிலை நீங்க சொல்லிதான் ஆகணும் என ஆவேசமாக கத்தினார். அவருடைய கோபம் எதிர்மறை ஆற்றலாக மாற உடலை சுற்றி ஒருவித கருமையான புகை பரவியது. அதே சமயம் அந்த ஏமாற்றம் அவருக்குள் இருந்த ஆன்ம பலத்தை மொத்தமாக குறைத்திருந்தது. அதை உற்று கவனித்த ஹரிஷின் கண்கள் பிரகாசித்தன. அவன் எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது. ஆதிசேஷ பகவான் தன்னுடைய வாரிசாக ஹரிஷை தேர்ந்தெடுக்க அதை பார்த்த வைரவேல் ஆத்திரமடைந்தார். அவரால் அந்த ஏமாற்றத்தை ஜீரணிக்க முடியவில்லை. அதே சமயம் அவருடைய ஆன்ம பலம் பலவீனம் அடைந்ததை கண்ட ஹரிஷ் தனக்கான நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தான். ஆதிசேஷனின் சக்தி கிடைத்ததை பற்றியெல்லாம் அவன் பெரிதாக யோசிக்கவில்லை. அவன் தனக்கும் தன்னுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்தான். அதற்கு பரிசாக அந்த சக்தி அவனுக்கு கிடைத்திருந்தது. இங்கு வந்ததிலிருந்து அவனுடைய ஒரே நோக்கம் வைரவேலின் வயிற்றில் இருக்கும் பானைகளை எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதில் தான் இருந்தது. ஏனென்றால் அந்த பானைகள் இருக்கும் வரை வைரவேலை யாராலும் கொள்ள முடியாது. அப்படி அழிக்க முடியாத ஒருவன் மிகவும் ஆபத்தானவன். அதிலும் பேராசை கொண்ட வைரவேல் போன்றவர்கள் இந்த உலகத்திற்கான சாபக்கேடு. உண்மையாகவே அவன் உலக மக்களை காப்பாற்ற நினைத்தால் இது போன்ற ஆட்களைத்தான் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். அவனுடைய எண்ணம் முழுவதும் அதை சுற்றியே இருக்க தனக்கு ஆதிசேஷனின் சக்தி கிடைத்ததை பற்றியோ அவர் அவனை தன்னுடைய வாரிசு என்று அறிவித்ததை பற்றியோ அவனுடைய சிந்தனை செல்லவில்லை. ஒரு வழியாக தன் யோசனையிலிருந்து மீண்டவன் ஆதிசேஷனின் வால் பகுதியிலிருந்து மெதுவாக இறங்கினான். தன் முன்னால் பிரம்மாண்டமாக தலை விரித்து நின்றிருந்த அந்த 5 தலை நாகத்தை கைகூப்பி வணங்கினான். உங்களோட வாரிசா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தெய்வீக சக்தியை நான் எந்த வகையிலையும் தப்பா யூஸ் பண்ண மாட்டேன். இதை நான் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச சக்தியா இருந்தாலும் மக்களை பாதுகாக்கிறதுக்காக இதை நான் பயன்படுத்துவேன். கூடிய சீக்கிரம் பினாக்களுக்கு எதிராக வரப்போற போர்ல இந்த சக்தி எனக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும்னு நம்புறேன். ஹரிஷ் அவருக்கு மனதார நன்றி கூறினான். உண்மை என்னவென்றால் நீ இந்த சக்தியை எதிர்பார்க்காத காரணத்தினால்தான் அதற்கு தகுதியானவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாய். என்னுடைய சக்தி அதிகாரத்திற்கானதல்ல, அது மக்களின் பாதுகாப்பிற்கானது. என்னுடைய எல்லா சோதனைகளும் அதன் அடிப்படையில் தான் இருந்தது.
வைரவேல் அதை இறுதி வரை புரிந்து கொள்ளவே இல்லை. அவனுடைய கவனம் முழுக்க இந்த சக்தியை அடைவதன் மூலம் அதிகாரத்தை பெறுவதில் தான் இருந்தது. அதுபோன்று அவன் இன்னொரு தகவலையும் அறியவில்லை. என்னுடைய சக்திகளை பெறும் ஒருவன் அதை தவறாக பயன்படுத்தினால் அது அவனையே அழிக்கும். ஒருவேளை வைரவேல் என்னுடைய சக்திகளை பெற்றிருந்தாலும் அது அவனுடைய உயிருக்குத்தான் ஆபத்தாக முடிந்திருக்கும். ஒரு வகையில் அவன் என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு பிரதிபலனாக நான் தான் அவனுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். இதை நீ உனக்கான எச்சரிக்கையாகவும் எடுத்துக் கொள்ளலாம். மற்றபடி என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. ஆதிசேஷனின் குரல் கூட அந்த 5 தலைகளும் அவனை ஆசீர்வதிப்பது போல ஹரிஷின் தலை மீது ஒரு ஒளியை செலுத்தியது. அந்த வெளிச்சம் நதியை மட்டும் இல்லாமல் அந்த மொத்த இடத்தையும் மூழ்கடிக்க அங்கு என்ன நடக்கிறது என்பதையே மற்றவர்களால் பார்க்க முடியவில்லை. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் கைகளை வைத்து கண்களை மறைத்தவர்கள் மீண்டும் கண் திறந்த போது 5 தலை பாம்பு முழுதாக மறைந்திருந்தது. ஹரிஷ் இப்போது இந்த பக்க கரையில் அவர்களுடன் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய உடலில் ஒரு பொலிவு கூடியிருக்க அதை தவிர பெரிதாக வேறு எந்த வித்தியாசமும் தெரியவில்லை. இதுக்கு தகுதியானவன் நீதான், எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஹரிஷ் என்றபடி ஜீவா அவனை அணைத்துக் கொள்ள கல்பனாவின் முகத்திலும் அதே சந்தோஷம் பிரதிபலித்தது. எப்படியோ வைரவேலுக்கு அந்த சக்தி கிடைக்காமல் போனது அவளுக்கு மிகப்பெரிய நிம்மதியை தந்தது. ஆதிசேஷனின் அருள் ஹரிஷுக்கு கிடைத்ததால் இந்த உலகத்திற்கு எந்த ஆபத்தும் வராது என்று அவள் அறிவாள். அவனுடைய உண்மையான கனவு என்ன என்பதை அவர்கள் எல்லோருமே கொஞ்ச நேரத்திற்கு முன்பு பார்த்திருந்தனர். அவனுக்கு அதிகாரத்தின் மீது எந்த பற்றும் இல்லை. ஆனால் மக்களின் நலனுக்காக அவன் எதையும் செய்ய தயாராக இருந்தான். அந்த இயல்பு அவனுக்கு ஒரு அரசனுக்கான கம்பீரத்தை வழங்கியது. ரங்கராஜ் உட்பட எல்லோரும் ஒரு கடவுளை போல ஹரிஷை பார்த்தனர். இப்படி ஒரு திருப்பம் நிகழும் என்று அவர்களும் எதிர்பார்க்கவில்லை. வைரவேலுக்கு சக்தி கிடைக்கக்கூடாது என்றுதான் அவர்களும் நினைத்தனர். எதிர்பாராமல் ஹரிஷும் அந்த போட்டி களத்தில் இறங்கிய போது அவர்களையும் அறியாமல் எல்லோருடைய மனதும் ஹரிஷுக்கு ஆதரவாக சாய்ந்தது. கடைசியில் அவர்கள் விரும்பியது போலவே ஹரிஷ் அந்த சோதனைகளை வெற்றிகரமாக முடித்து சக்திகளை பெற்றுவிட இப்போது அவன் ஒரு கடவுளின் அவதாரமாகவே அவர்களின் கண்களுக்கு தெரிந்தான். அதே நேரம் அவர்களுக்கு எதிரில் இருந்த வைரவேல் கோபத்தின் உச்சியில் நின்றார். அவரை சுற்றி இருண்ட ஆற்றல் பரவி இருக்க தன் முன்னால் இருந்த மகாசித்த கமிட்டி ஆட்களையும் மற்றவர்களையும் வெறியோடு முறைத்தார். அங்கிருந்தவர்கள் ஹரிஷை மரியாதையுடனும் பிரமிப்புடனும் பார்க்கும் விதம் அவர்களுக்குள் எரிச்சலை தோற்றுவித்தது. இது எல்லாமே அவருக்கு கிடைக்க வேண்டியது. இடையில் வந்தவன் தட்டி பறித்து விட்டான். அவனுக்கு தானே ஆதிசேஷ சக்தி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இல்லையே. நீங்க எல்லாரும் எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க என்றவரின் பார்வை கல்பனாவின் மீது படிந்தது. அவள் ஒரு கேலியான சிரிப்புடன் அவரை நோக்க வைரவேலின் ஆவேசம் இன்னும் அதிகரித்தது. இது எல்லாத்துக்கு காரணம் நீதான். எங்கேயோ இருந்த அவனை எனக்கு எதிராக தூண்டிவிட்டு இங்க கூட்டிட்டு வந்தது நீ. உன்னாலதான் எனக்கு கிடைக்க வேண்டிய சக்தி அவனுக்கு போச்சு. மற்றவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாலும் ஒன்ன நான் மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு உன்னோட சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த வைரவேலை எதிர்க்கிறவங்க என்ன கதி ஆவாங்கன்னு ஒன்ன பார்த்து மத்தவங்க தெரிஞ்சுக்கணும். பேசிக்கொண்டே போனவர் சட்டென்று தன்னுடைய இடுப்பில் இருந்த வாளை உருவினார். சட்டென கல்பனாவிற்கு முன்னே தடுப்பு சுவர் போல வந்து நின்ற ஹரிஷின் கண்கள் இரண்டும் வைரக்கற்களை போல ஜொலித்தன. கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஆதிசேஷ வடிவத்தின் கண்களும் இப்படித்தான் இருந்தன. நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டு நீங்க மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதனாலதான் நீங்க ஆசைப்பட்ட சக்தி கூட உங்களுக்கு கிடைக்கல. இப்பவும் திருந்தாம பழைய மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்றவன் அவரை நேருக்கு நேராக பார்த்தான். இங்க பாருங்க, உங்களை கொல்லணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த பானைகள் எனக்கு வேணும். அதை நீங்களா கொடுத்தா நல்லது. வலுக்கட்டாயமா எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பானைகள் கொடுக்கறதுனால உங்களோட உண்மையான ஆற்றல் நிலைகள் எதுவுமே மாற போறது இல்ல. அப்படி நீங்களா முன் வந்து அந்த பானைகளை தரதா இருந்தா நான் உங்களுக்கு ஒரு சலுகை தரேன். இங்க இருக்கிற யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க மறுபடியும் ஹைதராபாத்துக்கு வந்து உங்க பழைய வாழ்க்கையை தொடரலாம். முக்கியமா கருடப்படையோட தலைவரா அதே அதிகாரத்தோட வாழலாம். அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். மகாசித்த கமிட்டியோட தலைவர் மகேஸ்வரி கூட போட்ட ஒப்பந்தத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த ரெண்டையும் நீங்க செஞ்சா உங்க உயிருக்கோ ஆற்றல் நிலைகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாம நீங்க இங்கிருந்து திரும்பி போக முடியும். என்ன சொல்றீங்க? ஹரிஷின் இயல்பு திரும்பி வந்திருக்க ஒரு பிசினஸ் மேனாக தன்னுடைய டீலை முன்வைத்தான் அவன். தன் காதில் விழுந்ததை நம்ப முடியாமல் அவனை வெறித்து பார்த்தார் வைரவேல். யார்கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத மறந்துட்டு எனக்கே சலுகை கொடுக்குற நீ? ஆதிசேஷனோட சக்தியும் ஆசீர்வாதமும் கிடைச்ச உடனே இந்த உலகத்துக்கே கடவுள் ஆயிட்டதான் நினைக்கிற நீ என்றவர் ஆத்திரத்துடன் பற்களை கடிக்க ஹரிஷ் எந்த உணர்வையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவரை ஆழமாக உற்று பார்த்தான். இந்த சக்தி கிடைச்சா உலகத்தையே ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது நான் இல்ல, நீங்க தான். இப்ப வேற ஒருத்தருக்கு அந்த சக்தி கிடைச்ச உடனே அப்படியே நீங்க தலைகீழா மாத்தி பேசுறதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இந்த சக்தியால என்ன பண்ண முடியும்னு என்ன விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா இதை அடையணும்னு வெறியோடு இருந்தது நீங்க தான். சோ நான் அந்த பானைகளை கேட்கறதுல எந்த ஒரு அதிசயமும் இல்லை. உங்களை தடுக்கிறதுக்காக இவ்வளவு ஆபத்தான போட்டியில இறங்கின எனக்கு உங்களை கொன்னு அந்த பானைகளை எடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு மேல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹரிஷ் அலட்சியத்துடன் தோள்களை குலுக்க வைரவேல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன பையன் தனக்கு உயிர் பிச்சை அளிக்கப் போவதாக கூறுவதை அவருடைய ஈகோ ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இத்தனை வருடங்களாக அவர் கண்டு கொண்டிருந்த கனவு மொத்தமும் ஒரு நொடியில் தவிடுபடியாகி இருந்தது. அதை ஜீரணிப்பதற்குள் ஹரிஷ் அவரிடமிருந்த பானைகளை கேட்க வைரவேல் முற்றிலுமாக நிதானத்தை இழந்தார். இதுக்கு மேலே நீ பேசுறதை என்னால் பொறுமையா கேட்டுட்டு இருக்க முடியாது. அந்த பானைகள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால் என்ன கொல்ல முடியாதுடா முட்டாள். அது உனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் என்கிட்ட இப்படி பேசுறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்றவர் திடீரென தன் கையில் இருந்த வாளை ஹரிஷின் மீது வீசினார். சுலபமாக அந்த தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொண்ட ஹரிஷ் அவ்வளவு நேரம் வெளியில் காட்டாத தன்னுடைய நைட் டாகர் கத்தியை எடுத்தான். அதை பார்த்தவரின் முகம் வெளிரியது. எக்ஸ்பர்ட் உலகத்திற்கு மட்டுமின்றி ஆச்சாரிய வம்சத்திற்கும் அந்த கத்தியை பற்றி தெரிந்திருந்தது. இந்த உலகத்தின் தலை சிறந்த வீரனால் மட்டும்தான் அந்த நைட் டாகர் கத்தியை கையாள முடியும். இதற்கு முன்பு அந்த கத்தி எக்ஸ்பர்ட் உலகத்தின் ராஜகுரு ருத்ரவேந்தரிடம் இருந்தது. ஹரிஷின் கையில் அந்த கத்தி கச்சிதமாக பொருந்தி இருக்க இது ருத்ரவேந்தரோட கத்தி தானே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். ஓ, அப்படின்னா என் குரு உங்களுக்கு தெரியுமா? எதிர் தாக்குதலுக்கு தயாராக நின்றபடி ஹரிஷ் கேட்க, என்ன
நீ ருத்ரவேந்தரோட சிஷ்யனா? வைரவேல் அடுத்த திகைப்பிற்கு உள்ளானார். அவர் பல வருடங்களாக காட்டில் இருந்ததால் ஹரிஷை பற்றிய எந்த ஒரு விஷயத்தையும் கேள்விப்படவில்லை. அதே நேரம் ஹரிஷின் கவனம் மொத்தம் ருத்ரவேந்தரை சுற்றி இருந்த ஆற்றல் அலைகளின் மீது இருந்தது. அதன் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டு வருவதை அவர் உணர்ந்தார். அது அவருடைய ஆன்ம பலம் குறைவதற்கான அடையாளம். உண்மையாகவே அவரை கொல்வதற்கு அவனுக்கு பெரிதாக விருப்பம் இல்லை. அதனால்தான் தானாக பானைகளை கொடுக்க சொல்லி வலியுறுத்தினார். அவர் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவருடைய உயிரை எடுப்பதை தவிர ஹரிஷுக்கும் வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நடந்த பிறகும் அவருடைய மனநிலையில் பெரிதாக மாற்றம் வரவில்லை. அவர் இப்போதும் தன்னை பற்றிய தற்பெருமையில் தான் ஆழ்ந்திருந்தார். மேலும் அங்கிருந்த எல்லோரையும் எதிரிகளாக பார்த்தார். எப்படியும் அவருடைய அடிப்படை இயல்பில் மாற்றம் வராது என்று தெரிந்துவிட்டது. இப்படி ஒரு சூழல் வரலாம் என்று யோசித்து ஹரிஷ் ஏற்கனவே ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருந்தார். அதை நிறைவேற்றும் விதமாக அவன் கல்பனா மற்றும் ரங்கராஜனை பார்க்க அவர்கள் இருவரும் கண்ணசைவால் சம்மதம் தெரிவித்தனர். பின்பு மொத்த படையும் அங்கிருந்து பின்னால் நகர்ந்து நிற்க ஹரிஷும் வைரவேலும் மட்டும் அந்த ஆற்றங்கரையின் நடுவில் இருந்தனர். உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னு எனக்கு புரியுது. சோ இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு எனக்கு இடையில தனிப்பட்ட எந்த பகையும் இல்லைனாலும் இந்த உலகத்தோட நன்மைக்காக நான் இதை செய்கிறேன் என்ற ஹரிஷ் திடீரென வைரவேலின் மீது பாய்ந்தார். அதற்குள் வைரவேலும் தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொள்ள இருவரின் ஆற்றலும் கடுமையாக மோதிக்கொண்டனர். ஏற்கனவே நடந்த விஷயங்களால் வைரவேல் உள்ளுக்குள் பலவீனம் அடைந்திருந்தார். அவரால் முன்பு போல முழு வேகத்துடன் ஹரிஷை எதிர்க்க முடியவில்லை. ஹரிஷின் கையில் இருந்த நைட் டாகர் கத்தி அவருடைய வாளை 2 துண்டாக வெட்ட அதன் கைப்பிடியும் பாதி வாளும் மட்டுமே மிச்சம் இருந்தது. அந்த கத்தியின் வலிமையை நேரடியாக பார்த்த வைரவேல் அதற்கு எதிராக எந்த ஆயுதத்தை பயன்படுத்துவது என்று தெரியாமல் திகைத்தார். அதே நேரம் அந்த காட்சியை பார்த்த எல்லோரும் வா என்றபடி ஆச்சரியத்துடன் கண்களை விரித்தனர். அப்போது ஜீவாவின் பக்கத்தில் இருந்த கல்பனா, அவர்கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்குன்னா அதை முன்னாடியே யூஸ் பண்ணிருக்கலாமே, அது மூலமா வைரவேலோட கதையை எப்பவும் முடிச்சிருக்கலாமே, ஹரிஷ் ஏன் அதை செய்யல என்று சந்தேகம் எழுப்பினார். ஹரிஷ் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு எப்பவும் அவனோட எதிராளி தான் முடிவு பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் தனக்குன்னு சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கான். இந்த நைட் டாகர் கத்தி மட்டும் இல்ல, 10 திசைகள் சக்தியும் அவன்கிட்ட இருக்கு. ஆனா இந்த ரெண்டையுமே அவன் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவான். ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. சில சமயங்கள்ல அவனோட கட்டுப்பாட்டையும் மீறி செயல்படும். அது மட்டும் இல்லாம அந்த நைட் டாகர் கத்தி இருண்ட ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால அதை பயன்படுத்தும் போது ஹரிஷ் ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வைரவேலோட ஆன்ம பலம் அதிகமா இருக்கும் போது அந்த கத்தியை பயன்படுத்தி இருந்தாலும் அவர் கொண்டு இருக்க முடியாது. அதனால அந்த கத்தியை அவன் கடைசி ட்ரம் கார்டா யூஸ் பண்ண நினைச்சிருக்கணும். இப்ப சரியான நேரம் வந்த உடனே அதை வெளியில் எடுத்துட்டான். ஹரிஷின் மனதை படித்தது போல ஜீவா விவரிக்க அவர்களுக்குள் இருக்கும் அந்த புரிதலை நினைத்து கல்பனாவிற்கு அந்த நிலையிலும் ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஹரிஷ் சொன்ன பிளான மறந்துடாதீங்க, தயாரா இருங்க. ஜீவா எச்சரிக்க கல்பனா நிமிர்ந்து நின்றார். அதே நேரம் வைரவேல் தடுமாறிய அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்ட ஹரிஷ் அவருக்கு நேர் எதிராக நின்று தன் ஆற்றலை அவர் மீது செலுத்தினார். ஏற்கனவே பலவீனமான நிலையில் காணப்பட்ட அவரால் ஹரிஷின் அந்த ஆற்றல் வலிமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதனால் அவருக்கும் அந்த பானைகளுக்கும் இருந்த உணர்வு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஹரிஷ் புதிதாக கிடைத்த தெய்வீக ஆற்றலின் மூலம் அந்த பானையை ஈர்க்க அது அவருடைய உடலை விட்டு வெளியே வந்தது. இல்ல, நீ அதை செய்யக்கூடாது, அந்த பானைகள் என்னோடது, நான் அதை யாருக்கு தரமாட்டேன். வலியில் முணங்கியபடி அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அதோடு அந்த பானைகளை விடாமல் இழுத்து பிடிக்க முயற்சித்தார். உங்களோட நோக்கம் சரியா இருந்திருந்தா நான் இப்படி செய்ய வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இந்த பானைகளுக்கு பதிலா நான் உங்களை என்னோட கூட்டணியிலேயே சேர்த்திருப்பேன். உங்களோட பலத்தையும் தீய சக்திகளுக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பேன். ஆனா அது எதுக்குமே வாய்ப்பில்லைன்னு நீங்க புரிய வச்சிட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னாலையும் பின்வாங்க முடியாது என்ற ஹரிஷ் முழு வேகத்துடன் அந்த பானைகளை ஈர்க்க அது வைரவேலை விட்டு விலகி வந்தது. அதே நொடி கல்பனாவின் கையில் இருந்த நீளமான வாள் வைரவேலின் மார்பில் இறங்கியது.